மிஞ்சுமா பாட்டா 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 பசமரம் படுத்து விட்டான் நெடுமரம் கேட்டால் விரைக்காகுமா தங்கமே ஈட்டால் கரிய மிஞ்சுமா பொண்ணும் பொருள் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு ஒரு போன வருஷமாலைய நம்பி விதை விதைத்தாரு பொண்ணும் பொருள் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு போன வருஷமாலைய நம்பி விதை விதைச்சாரு ஏற்று கணக்க மாத்தி மாத்தி எழுதி கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஏற்று கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு போட்ட கணக்கு மாறவில்லை போய் விளைத்தாரு பார்த்தா பசுமரம் படுத்து விட்டான் நெடுமரம் கேட்டால் விரைக்காகுமா தங்கமே வெயிலிட்டால் கரிய மிஞ்சுமா தங்கமே வெயிலிட்டால் கரிய மிஞ்சுமா அறுவடைய முடிக்கவே விளக்கலாகுமா ஆண்டவனே உன் படப்பில் இத்தனை வேகுமா 10 பிள்ளை பெற்ற வினு 8 மாசமா பாவி பைய மகனுக்கு தான் கற்பு வேசமா பாடுறது ஒரு பாட்டு அதையும் கெடுத்துட்டீல நான் வாசிக்கிறதே ஏன் வேலை பாடுனதே போட கனகத்தில் பாட்டு பாடும் தம்பி நீ 1000 பேருக்கு வாத்தியாரா இருக்கலாம் மேடைக்கு வந்தாச்சுன்னா இசைக்கலைஞர்கள் வந்து நடிகர்களுக்கு தான் ஆனா நாங்க சொல்றேன் கொஞ்சம் கேளுங்களேன் சரிப்பா சொல்லுப்பா இப்ப நீங்க வந்து கதை பாட்டு பாடுனீங்க பாட்டு அதே இல்லைன்னு சொல்லல தம்பி சொல்றது மாதிரி பாடு சொல்லுங்க பாத்தியாரா நடை வாசிங்க கனகத்தில் பாட்டு பாடு பரவாயில்லையே கனகத்தில் பாட்டு பாடும் ஒண்ணு குறையுது சரியா தாண்டா வரும் கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் சூப்பர் வங்காளி ரெண்டாவது ஒண்ணு இருக்கா கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் சூப்பர் ராசாங்களே நாய் மாதிரி மூணாவது இடம் ஒண்ணு இருக்கா நீ கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் அப்படியே சேனத்தை முடிஞ்சது மாதிரி உடைய வெங்காயம் இப்பதான்டா ஆஸ்பத்திரியில டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்க குன்றதுரா என்னத்துக்கு என் உயிர் போனாலும் அவன் உயிர் எடுக்காம விட மாட்டேன் பகிரி வலிக்கு சிரிப்பவர்கள் மனித சாதி பிறர் பகிரடியில் சிரிப்பவர்கள் மிருகசாதி பகிரி வலிக்க சிரிப்பவர்கள் மனித சாதி பிறர் பகிரடியில் சிரிப்பவர்கள் மிருகசாதி மனிதன் என்னும் போர்வைகள் பாடும் நாட்டிலே உண்மையென்றும் நேர்மையென்றும் எழுதி வைப்பார் கேட்டீரே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆனவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் புன்சிரிப்போ ஆனவ சிரிப்பு போட்டம் காக்க போட்ட வேடி பயிரகின்றதோ அதை கேள்வி பார்த்து நிற்பதோ போட்டம் காக்க போட்டி வேடி பயிரகின்றதோ அதை கேள்வி கேட்க ஆடிடாமல் பார்த்து நிற்பதோ நான் ஒரு நேரமகும் கேட்கிறேன் பூனைகள்ல புரிதான் என்று போக போக காட்டுகிறேன் போக போக காட்டுகிறேன் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு சிரிப்பு நானல் போட வளைவதுதான் சட்டமாகுமா வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா தருமத்தாயின் பிள்ளை
குடிய வைப்பதா குடிய வைப்பதா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன்சிரிப்போ ஆணவ சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது அங்கு சிரிப்பதியா அழுவதியா சிரிப்பவர்கள் சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு அல்ல ஒரு பாட்டுக்கு கைத்தறி கொடுத்த மக்கள் அனைவரும் நிஜா வணக்கம். இப்ப பாட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பாட்டுக்கு இடமில்ல, நீங்க எதமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது பாட்டுல இருக்கா? என்னங்க? இந்த கமான் அப்படின்னு இந்த பாடல்ல புதுசா எதுவும் கவிஞர் எழுதியிருக்காரு? இல்லங்க. கமான் இடமில்ல ஹா ஊ அப்படிலாம் நீங்க எழுதுறீங்க. ஆமா. இந்த பாட்டினுடைய மிகப்பெரிய தத்துவம்ன்றது பெரிய விஷயம். எப்படி? இப்ப நீங்க எதுக்கு இத பண்ணீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐயா, இந்த ஹா ஊன்றது பாட்டுல வருதா? தாங்கள் கமான்றது பாட்டுல வருதா? இப்ப நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு நல்லா இல்ல, இருக்கு. தாங்கள் பாடுனீங்களா? எனக்கு ஒரு ஆர்வத்துல என்னுடைய கமான் பாடிக்கிட்டு இல்ல இருக்கீங்க. எனக்கு என்ன தெரிஞ்சுக்கன்னா இது குறிஞ்சி நிலம். இல்லங்க, எனக்கு ஒரு வெறியில பாடிக்கிட்டு இந்த இருக்கீங்க. வெறியில பாடுறதுனால தப்பு இல்ல. சரி. ஏன்னா வெறி பிடிச்சு போச்சுன்னா ஊசியை போடணும், ஆளவே கொல்லணும். சரி. அடுத்தால கொண்டுருவேன் எல்லாட்டி. ஆஹா. நீங்க வெறி பிடிச்சு நீங்க பேசுறீங்க. ஓ. இப்ப கமான் அப்படின்றது குறிஞ்சி நிலத்துக்கு சொந்தமான வார்த்தையா இல்ல நீங்க இருக்கும் போது கமான்லாம் வந்துருச்சா? ஆங்கிலத்துக்கு உகந்தது அது. ஆக மொத்தம் எப்பயுமே நீங்க பேசுற பத்தி பிரச்சனை இல்ல. ஏங்க? நமக்கு சிந்தனை எதுக்கு படுதோ அதை சரியா பேசுறது வாழ்க்கை எல்லாரும் கிடைக்காது. ஆமா. நீங்க அதை பார்த்து கொஞ்சம் பழச்சுக்கங்க. எதுக்குங்க? அப்பதான் உடம்பு வந்து தேறிட்டு வருது, உள்ள போயிராம கவனமா இருந்துக்கங்க. இடம்பு என்னைக்கு எதையும் தாங்கும் இதயம். இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீங்க எல்லாம் பதில் சொல்றீங்க. ஒருத்தன் தனிப்பட்ட பொறுமை இருக்கு. அவன் சொல்ற மாதிரி நீங்க குதிச்சு விட்டு அப்புறம் அவன் போய் சேர்ந்துருவேன். சரி. அப்புறம் நீங்க கவனமா இருக்கணும். என்னத்துக்கு? அது நீங்க பத்திரமா இருந்துக்கணும். ஆ. ஏன்னா வாழ்ற வாழ்க்கை நம்முடைய கையில இருக்கு. ஓஹோ. எது சரி எது தப்புன்றதை தீர்மானிக்கிறது யாரு இருக்கு? நம்மதான். நம்மகிட்ட இருக்கு. ஆமா. அடுத்த ஆளு ஒண்ணு சொன்னாலும் நம்ம புத்திக்கு சரின்னு படுதான்னு பார்க்கணுமா இல்லையா? பார்க்கணும்ல. பார்க்கணுமா இல்லையா? ஆ. இனிமே உங்க புத்திக்கு சரின்றதை படுது பாப்பீங்களா, அடுத்த ஆள் புத்திக்கு பாப்பீங்களா? என்னுடைய புத்திக்கு தான் பார்ப்பேன். பார்த்து பழச்சிட்டா சந்தோஷம். எப்படி? சரி, பார்த்து கவனமா இருந்துங்க. ஆ. ஒரு இடத்துக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை இருக்கும். எப்படி? உலகத்துல பெருமையில யாரும் கிடையாது. ஆ. வந்தாரை வரவேற்பது வந்தமிழ் நாடு. நம்ம முன்ன நாடு. பின்ன தெரியாத மனுஷனை கூட வீட்டுக்கு வந்தா வாங்கறதே கேக்குறான். ஆமா. அதுக்கப்புறம் தான் யாருனே முதல்ல கேக்குறான். எடுத்தறப்புல யார் வந்தாலும் யார் யார் முதல்ல கேக்குறது இல்ல. கேட்கல. வாங்கனே ஆளுங்க பார்த்தமா இருக்கு என்ன தெரியலனே இதெல்லாம் கேக்குற வழக்கம். யாருங்க? வந்தது யாரு? நீங்க. நானு. நீங்க வந்திருக்கீங்க. ஆமா. உங்க இடத்துக்கு வந்தது யாரு? நீங்க. என்னை பார்த்து என்ன கட்டிய? வாங்க என்ன? யார கட்டிய? உங்களத்தான். வாங்கிருவீங்களா? என்ன உன்னைய வாங்கி நான் என்ன செய்ய போறேன்? அப்புறம் வாங்காதல பார்த்து வாங்க நீ ஏன் கேக்குறீங்க? ஐயா, ஒரு பெரியவர்களே ஒரு முக்கியமானவர்கள் வந்தா சரி. வந்து வாங்க அப்படின்னு வரவேற்பு கொடுக்கறது. அது தெரியுதா உனக்கு? வந்தது யாரியா? நீங்க. என்ன கேட்ட? வாங்கன்னு. என்ன தான கேட்ட? ஆமா. என்னைய பார்த்து வாங்கன்னு கேட்டியே. என்னைய வாங்கிருவேன்னு கேட்டேன். அட என்ன உன்னோட பெரிய பிரச்சனையா இருக்கு? என்ன நீ பேசுற? இப்ப வாங்கன்னு கேட்ட நீங்க யாரு? ஆமா. என்ன தான கேட்டிருக்க? என்னைய பார்த்து வாங்கன்னு கேட்டியே வாங்கிருவேன்னு கேட்டேன். ஐயா, வாங்கன்னு சொல்லி வரவேற்பு கொடுத்துருக்கேன். வந்தது யாரு? நீங்க. என்ன கட்டிய? வாங்கன்னு. எதை கட்டிய? என்ன தான கட்டிய? ஆமா. என்னைய பார்த்து வாங்கன்னு கேட்டியே. வாங்கன்னு கேட்டேன். என்னைய வாங்கன்னு கேட்டியே வாங்கிருவேன்னு கேட்டேன். அட உன்னைய வாங்கி நான் என்ன செய்ய போறேன்? அப்ப வாங்காதல பார்த்து எதுக்கு வாங்கன்னு கேக்குற? அட வர்றவங்கள வாங்கன்னு சொல்லாம அப்புறம் போங்கடா சொல்ல முடியும். அப்ப யார் வந்தாலும் நீ வாங்குவ அப்படிதானே? யார் வந்தாலும் வாங்க, நான் பண்ண மாட்டா அடிக்கப்படும். பண்ண மாட வைக்காதலிக்க வாங்கன்னு கேக்குற நீ மத. அட போங்க. அப்ப வீட்டுக்கு யார் வந்தாலும் போங்கன்னு சொல்லுவேன். அப்ப வந்தவங்கள பார்த்து நீ வாங்கன்னு கேட்க மாட்டே. என்ன வாங்கன்னு சொன்னாலும் தவிர போங்கன்னு சொன்னாலும் தவிரையா? வந்தவங்கள வாங்கன்னு கேப்பியா கேட்க மாட்டியா? கேட்பேங்க. அப்ப வந்தவங்கள யாரா இருந்தாலும் நீ வாங்குவ. அட போய். ஏய் என்ன வந்ததுல இருந்து கேட்பேன். சரி ஓமே நம்ம பேசுவோம். சரி வந்தால பார்த்து வாங்கன்னு கேட்டேன். ஆமா. கேட்டியா? கேட்டேன். இப்ப கேட்டது நீங்க யாரே? நான் தான். வந்தவங்கள பார்த்து வாங்கன்னு எப்படி கேட்ட? வாங்கன்னு வாயில கேட்டேன். வாங்கன்னு எப்படி கேட்டீங்க? எப்படி? எப்படி கேட்டிய? வாயினால வாங்க. வாங்கன்னு வாயில கேட்டிய. ஆமாங்க. இப்ப நான் பேசுறது எப்படி கேக்குறிய? காதுல. வாங்கன்னு எப்படி கேட்டிய? வாயில. நான் பேசுறது காதுல. இப்ப எது கேக்கும்? காது கேக்குமா இல்ல வாய் கேக்குமா? எனக்கு காது கேட்கும். அப்ப வாய் கேட்காத அப்படித்தானே? அடப்பா வாயை கேட்ட அப்புறம் என்ன ஊமையா நானு? சொன்னது நீங்க யானே? நான் தான். காது கேட்கும் கேட்டது நீங்க யானே? ஆமாங்க. இப்ப காது கேட்கல வாய் கேட்காதுன்னு அர்த்தம். காது கேட்காதா? அவன் நல்லவன் சொன்னா பக்கத்துல இருக்க கெட்டவன் தானே அர்த்தம். அட கேட்காது, காது கேட்காதுன்னு சொன்னா அப்ப செவிட்டு பையில கூட்டியாந்துருக்கா? அப்ப நீங்க சொல்றது அப்படித்தானே இருக்கு. கேட்டது நீங்க யாரு? ஆமா. வாங்கன்னு கேட்டியல்ல? ஆமா. வாயில கேட்டியல கேட்கலையா? கேட்டேன். காதுல எப்படி கேட்டிய? நான் பேசுறது கேக்குறீல்ல? கேட்கிறேன். இப்போ உனக்கு காது கேக்குமா வாய் கேக்குமா? அட காதுதாயா கேட்கு. அப்ப காது கேக்கு வாய் கேட்காதான்னு கேட்டேன். இப்ப வாய் கேட்காம பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப இப்பதானே சொன்னீங்க காது கேக்கு வாய் கேட்காதுன்னு. அட யாரு வந்தால கூட்டியாந்து? என்ன பேசிக்க பேசியாதா பேசிட்டு போயா? என்னங்க பேச- கேட்டு போய் இருக்கட்டும். என்ன பேச- இப்போ உன் பேச்ச நான் மதிக்கிறேன். வாங்கன்னு கேட்டுட்டேன். கேட்டேன். வாங்கன்னு எப்படி கேட்ட? வாயில கேட்டேன். நான் பேசுறது எப்படி கேட்ட? காதுல கேட்டேன். இப்ப காது கேட்கும்ன்றீ அப்படித்தானே? ஆமாங்க. காது கேட்கும்ல? கேட்கும். வாங்கன்னு வாயில கேளுங்க. வாங்க. கேட்டுட்டிய? கேட்டேன். காது கேட்குமா? கேட்கும்ல. இந்த ஊரறிய உன் காதுல வாங்கன்னு கேளு. கேளியா?
எங்க காதுனால வாங்கன்னு எப்படி கேட்கும்? இப்பதான் காது கேட்க முடியே. அட காது கேட்கும்னா சொல்லக்கூடிய வார்த்தையே கேட்கும். அப்ப நான் சொன்னா காது கேட்க. ஆமா. அப்ப மத்த யார் சொன்னாலும் காது கேட்காது. ஏன் மத்த ஆள் சொன்னா அப்புறம் கேட்காம எப்படி இப்பதானே இருக்கும்? சொன்னீங்க நான் சொன்னதை காது கேட்கும்னா. அட என்னையோ உன்னோட பெரிய பிரச்சனை காது இருக்கு. கேட்குமா கேட்காதா? கேட்குமே. கேட்டு தொலை அனிமதா. அட சொல்லி தொலை பேசுறது பாத்து பாத்து. ஆமா. என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எல்லாம் சொல்லியத மாதிரி நீ எல்லாம் தெரியுமா? இல்ல எல்லாம் தெரியுமா நீ கேக்குற? எல்லாம் தெரியாம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறியா? இல்ல எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில ஒண்ணு தெரியும் ஒண்ணு தெரியாம இருக்கலாம். எல்லாம் தெரிஞ்சா நல்லா இருக்க முடியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுன்றீங்களா? எல்லாமே தெரியும். அப்ப நீங்க தெரியாதுன்னு சொல்ல மாட்டீங்க. தெரியாதுன்னு எதுவும் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் தெரிஞ்ச நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கீங்க. ஊர் முன்னாடில முத்துவேல் அப்படினா ஒரு பேர் இருக்கு. ஆமா. அந்த பேரை கெடுத்துக்கறாம வீடு போய் சேரணும். சரிங்க. இப்ப இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில சரி. உங்களை பார்த்து நான் கேக்குறேன்னா எல்லாமே தெரிஞ்சாலும் உலகத்துல யாருமே கிடையாது. எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா. அப்ப எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லாமே தெரியும். அப்ப தெரியாது நீங்க சொல்ல மாட்டீங்க. எதுவும் சொல்ல மாட்டேன். அப்ப தெரியாது நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன செய்ய? தெரியாதுன்னு சொன்னா தெரியாது நீங்க சொன்னீங்கன்னா என்ன செய்யணும் கேட்டேன். தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? ஆ. அப்ப இது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் தான் சொல்லுவீங்க. தெரியும் தான் சொல்லுவேன். தெரியாது நீ சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். அப்படிதானே? ஆமாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்? ஆ. ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு எதிர்ப்பதம்ன்றது இருக்கு. ஆமா. எதிர்ப்பதம் இருக்க முடியுமா? ஆமா, இப்ப இருக்கு. எல்லாமே உங்களுக்கு தெரியும் முடியல. தெரியும்னே. இது என்ன நாடகம்? இது ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். இந்த வள்ளி திருமண நாடகம் எப்ப நடக்குது? இரவுலயா பகல்லையா? இரவுல. இந்த இரவு நேரத்துல சூரியன் தெரியுமா தெரியாதா? இரவு நேரத்துல சூரியன் தெரியுமா தெரியாதா? தெரியாது. என்னது? தெரியாதுங்க. தெரியாது. சூரியன் தெரியாது. எங்க இரவு நேரத்துல எங்களுக்கு சூரியன் தெரியும். அதத்தான் கேக்குறீங்க. சூரியன் தெரியுமா தெரியாதா? அட தெரியாது. வெக்கம்ல உனக்குலாம் எதுக்கு? எதுக்கு நீ வர்ற? ஆ. வெக்கம்ல வர்ற நீ முத. எதுக்குங்க? சூரியன் தெரியுமா தெரியாது தெரியாது நீ சொல்லி எடுத்துற. ஏ தெரியற நேரத்துல தெரியும். நைட் சொன்ன எதை கேட்டாலும் தெரியும் சொல்றாரு. எதுக்கு இப்ப தெரியாதுன்ற? ஏன் தெரியாதுன்ற? அப்ப சூரியன் கூட உனக்கு தெரியாது அப்படித்தானே? அட வெக்கம்ல உனக்கு வெக்கம்லாம. அட சூரியன் தெரியாம எப்படி இருக்கேன்? போனா போயிட்டு போ. ஒரு வாத்தியார் பதவி ஏத்துக்கிட்டு நிக்கிறேன். ரெண்டாவது கேள்வி கேட்கிறேன். இதுக்காக தெரியுமா சொல்லு. சரி இரவு நேரம் விடிஞ்சா என்ன நேரம்? பகல் நேரம். இந்த பகல் நேரத்துல வானத்துல சந்திரன் தெரியுமா தெரியாதா? தெரியாது. என்னதே? வெக்கம்ல பிரேஞ்சி வர. உடம்பு தேத்தி 10,000 ரூபாய்க்கு ஊசி ஓட்டிருக்கீன்னு சொன்னீல்ல. 10,000 ரூபாய்க்கு ஊசி ஓட்டாலும் சரியா பேசு. வெக்கம்ல ஏன் பேசுற இப்படி பேச? இங்க பாருங்க. ரொம்ப பிரேனே கோவத்தை உண்டாக்காதீங்க. ரெண்டு கேள்வி பத்தி என்ன பேசிட்டு இருக்க போது பச்சை? அடே பகல்ல எப்படிங்க சந்திரன் தெரிவாரு? நீ தானே சொன்ன எதை கேட்டாலும் தெரியும் தெரியும் சொன்னாலும் இப்போதைக்கு தெரியாதுன்ற. அட தெரியாதுன்றத தெரியாது போ. மூணாவது ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் கேட்டதுக்கு மட்டும் போய் சொல்லு. தெரியும்ன்றதுக்கு எதிர்ப்பதான் என்ன? தெரியும்னு சொல்லுவோம். தெரியும்ன்றதுக்கு எதிர்ப்பதான் தெரியாது. அது கூட தெரியாது உனக்கு. அது கூட தெரியாது. எது தெரியாது? இப்பதான் தெரியாதுன்னு. அட தெரியாதுன்னா நீ சொன்னதானே. அதைத்தான் நான் கேட்கிறேன். தெரியும்ன்றதுக்கு எதிர்ப்பதான் என்ன? தெரியாது. இது கூட தெரியாம தான் நீ நேரத்துக்கு வந்து ஆடிக்கிட்டு இருக்க. அப்ப இது உனக்கு தெரியாது அப்படித்தானே? என்ன சரியான பைத்தியம். இந்த ஊரறிய சாட்சியா நிப்பாட்டி ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. இதை இத்தோட நம்ம முடிச்சுக்குவோம். நீ சரியான கிறுக்குன்ற விஷயம் இந்த ஊருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அதனாலதான் நடத்த போட்டிருக்காங்க. இல்லாட்டி போடுவாங்களா? இல்ல எல்லாம் தெரிஞ்சிருந்தா சரியா போட்டிருப்பாங்களா? கிறுக்குன்றனாலதான் போட்டாங்களா? நீங்க எனக்கு சொன்னீங்க. நீங்க இந்த இடத்துல தமிழ் புத்தன் தானே? ஆமாங்க. பேசுற பேச்சுல ஆர்வம் இருக்குல்ல? ஆர்வத்துக்கு மறுமையாரு கிறுக்கு தானே? நான் மேர்னா எப்படி மேரு நான் சொன்னா பல்லம்மே. நான் இரவுன்னு சொன்னா நான் பகல் அனுப்பேன். நான் இன்பம்னு சொன்னா நான் துன்பம்னுவேன். நான் நடக்கும்னு சொன்னா நடக்காதுன்றே. தெரியாதுன்றே. நான் தெரியும்னுவேன். எனக்கு புரியாதுன்றே. நான் புரியும்னுவேன். எனக்கு எல்லாமே தெரியும்ன்றே. எனக்கு எல்லாமே தெரியாதுன்றே. நான் இந்த இடத்துல எதுவுமே தொங்காதுன்றே. நான் எல்லாமே தொங்குமிடுவேன். நான் எதை கேட்டாலும் தொங்காது தொங்காது சொல்லி விடுவேன். அட எல்லாத்தையும் தொங்குமிடுவேன் சொல்லுவேன். முத்துவேலு வாய் பதற கை வர ஒழுங்கா பேசிக்க. என்னங்க பேசுற பேச்சு நல்லா தான் இருக்கு. அந்த விஷயத்தை புரிஞ்சு பேச கத்துக்க. என்ன புரிஞ்சு பேசணும்? நீங்க என்ன பேசுறீங்க? பேசுற பாட்டியா? எதை கேட்டாலும் நான் தொங்காது சொல்லி தொங்குமிடுறேன். நான் தொங்குமிடுதான் சொல்லுவேன். அப்ப நீங்க தொங்காது சொல்ல மாட்டீங்க. எதை கேட்டாலும் தொங்குன்றீங்களா? தொங்குமிடுதான் சொல்லுவேன். மாட்டு கருத்து இல்ல. எதை கேட்டாலும் தொங்கும்ன்றீங்களா? சொல்லுவேன். நல்லா யோசிச்சு இன்னொரு தடவை சொல்றேன். எதை கேட்டாலுமா? அட தொங்குமிடுதான் சொல்லுவேன். அப்படிதானே? ஆமா. பேச்சு பேசுற. பாட்டு பாடுவீங்களா? பாடுவேன். பாடுவோமா? பாடுவோம். எதை கேட்டாலும் தொங்கும்ன்றீங்க. ஆமா. இன்னைக்கு பாடியா பாட்ட? தென்னை மரத்துல தேங்காய் தொங்குதா? தொங்குதே தொங்குதே தொங்குதே. என்ன கை செய்யலாம் கட்டுற? ஐயா தேங்காய் மரத்துல அப்புறம் தேங்காய் தொங்காம அப்புறம் இது பனமரமா தொங்கும். தென்னை மரத்துல தேங்காய் தொங்குதா? தொங்குதே தொங்குதே தொங்குதே. உங்க மாங்காய் மரத்துல மாங்காய் தொங்குதா? தொங்குதே தொங்குதே தொங்குதே. உங்க வேப்ப மரத்துல வேப்பங்காய் தொங்குதா? தொங்குதே தொங்குதே தொங்குதே. அந்த புளிய மரத்துல புளியங்காய் தொங்குதா? தொங்குதே தொங்குதே தொங்குதே. அந்த எலுமிச்சை மரத்துல எலுமிச்சம் தொங்குதா? தொங்குதே தொங்குதே தொங்குதே. அந்த நார்த்த மரத்துல நார்த்தங்காய் தொங்குதா? தொங்குதே தொங்குதே தொங்குதே. உங்க வெண்டைக்காய் செடிகள வெண்டைக்காய் தொங்குதா? தொங்குதே தொங்குதே தொங்குதே. அடி விட்டாரு உங்களுக்கு இழுச்சாப்பல இழுச்சாப்பல. ஏன்னா வெண்டைக்காய் நூறுரூவா தொங்கி இருக்கு. அட ஆர்வத்துல என்ன பாட்டு பாடுற? ஆர்வத்துல நீ வெண்டைக்காய் நூறுரூவா தொங்கி இருக்கு. என்ன பாட்டுது?
இல்ல ஆர்வத்துல கேட்கவும் நானும் தொங்குதேன்னு விட்டேன். அது கூறு எடுத்துமா பாட்டு. அட என்னய்யா இவ்வளவு பெரிய மேடையில ஆ. கிட்டத்தட்ட பல நடிகர்களை கொண்டு வந்த அழகு பார்த்த மேடையில சரி. வெண்டைக்காய் தொங்கு பாரு. பேர் எடுத்துமா அப்படியா? கேவலம்யா. ஐ, அட தெரியாம சொல்லிவிட்டேனியா. அப்ப தெரியாமனா ஓ இஷ்டத்துக்கு கண்ணை மூடிக்கிட்டு வெண்டைக்காய் தொங்கு நீ பாட்டு பாடுவியா? அட ஆர்வத்துல சொல்லிவிட்டேனையா. கிட்டத்தட்ட உனக்கு 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து நாடத்தை நடிக்க வாயா முத்துவேல் கூட்டி வந்தோம்னா சரி. நீ இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூடி வச்சுக்கிட்டு மேடையில மைக்க போட்டு பாட்டிக்கிட்டு வெண்டைக்காய் தொங்கு கூந்தலுக்கு நீ வர்ற. ஏன் நீ வர்ற? நீமே பாட்டை இனிமே நீ பாடுறேன்னு வச்சுக்க. இப்படிப்பட்ட பாட்டுக்கு மத்தியில வெண்டைக்காய் தொங்கல முத்துவேலு. சரி. இந்த மாதிரி பாட்டை பாடுறதுக்கு எல்லாரும் போனப்போ நீ மட்டும் இந்த தனியா தொங்கணும். என்ன மயத்துக்கு நான் தொங்குறேன். அப்புறம் எதுக்கு நீ பாடுற? அப்படி உன்னே தொங்காம நான் தொங்க மாட்டேன். உனக்கு புரியுதுல பேச்சு? பேசக்கூடிய பெருமை புரியுதுல? ஏன்னா ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு சொந்தம். பெண்டு பிள்ளை இல்லாதவன் பிள்ளை வீட்டுக்கு பஞ்சாயத்துக்கு ராசா. ராஜா. இப்ப ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராசான்னு என்ன அர்த்தம்? என்ன அவன் எந்த இதுவும் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட வீட்டுக்குள்ள கதவை அடைச்சு படுத்துக்கிருவேன். பெண்டு பிள்ளை இல்லாதவன் பஞ்சாயத்துக்கு ராசான்னு என்ன அர்த்தம்? பிள்ளை குட்டி இல்லாதவன் நல்ல வயிறார நல்லா 2 பேரும் சாப்பிட்டு பேசாம இருக்கு. பேசாம தெரியறான். எதுமே தேவையில்லைன்னு அர்த்தமா இருக்கு. ஆனா உண்மை மாட்டுக்கு தெரியல. இல்ல உங்களை போல இப்ப இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். சரிங்க. ஊருக்குள்ள ஒருத்தர் 2 ஆடு வளர்த்திருக்கான். எத்தனை? 2 ஆடு. 2 ஆடு வளர்த்திருக்கான். சரி. இந்த 2 ஆட்டுக்கு அவ ஆத்தாப்பன் பேர் வச்சிருக்கான் பாருங்க. ஒரு ஆட்டுக்கு பேரு மறுபடியும் சொல்லுன்னு பேரு. சரி. இன்னொரு ஆட்டுக்கு மறுபடியும் சொல்ல மாட்டேன்னு பேரு. 2 பேரு. ஒரு ஆட்டுக்கு பேர் என்ன? சொல்லுன்ற பேரு. மறுபடியும் சொல்லுன்னு பேரு. இன்னொரு ஆட்டுக்கு மறுபடியும் சொல்ல மாட்டேன்னு பேரு. சரி. ஒரு ஆட்டுக்கு பேர் என்ன? சொல்லுவேன்னு மறுபடியும் சொல்லுன்னு பேரு. மறுபடியும் சொல்லு. இன்னொரு ஆட்டுக்கு மறுபடியும் சொல்ல சொல்லாதே. ஒரு ஆட்டுக்கு பேர் என்ன? மறுபடியும் சொல்லு. இன்னொரு ஆட்டுக்கு பேர் என்ன? மறுபடியும் சொல்லாத. இப்ப இந்த 2 ஆட்டையும் தண்ணி குடிக்க கூட்டி வைக்க. சரி. எந்தெந்த ஆட்டை குட்டியோனே? என்ன சொல்லியா? என்னையா உன்னோட பெரிய தொல்லையா சொல்லியா நீ முத? ஆட கூட்டியோனா இல்ல? ஆமா. மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்ல மாட்டேன். 2 ஆடு இருந்துச்சுல? ஆமா. 2 ஆட்டையும் தண்ணி குடிக்க கூட்டியோனா இல்லையா? கூட்டியோனது எந்தெந்த ஆடு? ஒன்னு சொல்லு. டேய் மறுபடியும் சொல்லு. அதான் மறுபடியும் சொல்லு. இன்னொரு ஆட்டுக்கு பேரு? மறுபடியும் சொல்லாத. எந்த ஆட்டை கூட்டியோனே? மறுபடியும் சொல்லு. இன்னொரு ஆட்டுக்கு பேரு? மறுபடியும் சொல்லாத. இந்த 2 ஆட்டையும் கூட்டி போகும்போது மறுபடியும் சொல்லுன்ற ஆடு செத்து போச்சு. சரி. செத்து போச்சா? செத்து போச்சு. செத்தது எந்த ஆடு? மறுபடியும் சொல்லு. அதே இப்ப சொன்னனே ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு. ஆமா. 2ல ஒன்னு மறுபடியும் சொல்லுன்னு மறுபடியும் சொல்ல மாட்டேன்ற ஆடு. சரி. மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தான் செத்து போச்சு. ஆமா. செத்தது எந்த ஆடு? மறுபடியும் சொல்லு. அதே இப்ப சொன்னனே ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு. 2ல ஒன்னு மறுபடியும் சொல்லுன்னு மறுபடியும் சொல்ல மாட்டேன்ற ஆடு. ஆமா. மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தான் செத்து போச்சு. சரி. செத்தது எந்த ஆடு? போயா. என்ன சும்மா வளச்சுக்கிட்டு தம்பி கோபப்படாதீங்க. ஒரு பாட்டு வந்து தெரியுமா? ரத்த கொதிப்புன்னு அது உங்களை வச்சு எழுத போறாங்க. அது ரத்த ரொம்ப கொதிப்பு கவனமா யாருக்கு பாத்துக்குங்க. மாணவர்களை உருவாக்குறது முக்கியம் இல்ல. அவங்க ஒழுங்கா சொல்லி கொடுத்து ஒரு ஆளா மாத்தணும். ஆனா நீங்க மாத்திரீங்க. நீ ரொம்ப பேச விடுற. ஆனா உங்களுடைய ராசி ஒரு ராசியா இருக்கியா? இல்ல பெருமை இருக்கணும்ல. சரிங்க. நான் கேக்குற முத்துவேலு ஒரு தப்பா எடுத்துக்க மாட்டீல. காட்டுக்குள்ள தன்னந்தனியா திரிய. சரி. ஏதாவது ஒரு கரடி வந்தா என்ன பண்ணுவ நீ முத? கரடி வந்தா எரடியில மாட்டேன். கரடி வா? ஆமா. ஒரு காட்டு நாய் உள்ள வந்தா என்ன செய்வ? காட்டு நாய் வந்து கம்ப வச்சு அடிச்சு விட மாட்டேன். ஒரு காட்டு பன்னி உள்ள வந்தா என்ன செய்வ? காட்டு பன்னி வந்து அருவாள வச்சு வெட்டிய விட மாட்டேன். எதிர்பார்க்காத நேரம் பார்த்து ஒரு காட்டு புலி உள்ளதவனா நீ என்ன செய்வ? புலி வந்துனா ஈட்டிய வச்சு ஒரு குத்து விடுவேன். ஆமா. புலிய குத்தி கொட்டுருவியா? குத்தி கொண்டிருவேன். இப்ப குத்துறதுக்கு ஆயுதம் கிடைக்கல. சரி. என்ன செய்வ? ஆயுதம் கிடைக்கலாட்டி அடிச்சு கொள்ளுவேன். ஒருவேளை புலிய குத்தி கொள்ளுவேன். சரி. இப்ப புலிய குத்தி கொள்ற கூடிய அளவிற்கு கொண்ட பெருமை இருக்குனா எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய மகிமை ரொம்ப லேசுப்பட்ட வாக்கி அல்ல. எப்படி? உலகத்துல உனக்கு ஒரு தனிப்பட்ட பட்டத்தை உருவாக்க வேண்டும். என்ன பட்டம்? நாடக உலகத்திலேயே புலிய குத்தி கொண்ட மாவீரன் நீ மட்டும்தான். அன்றைய காலகட்டத்தில் சுடலையை காத்தான் ஒரு வீரன். ஆமா. அவன் என்ன வீரன்? அவன் தான் சுடல வீரன். அப்படி சொல்றேன் தங்க காட்டி. பிறகு மதுரையை காத்தான் ஒரு வீரன். மருத வீரன். அவர்கள் தங்க குட்டி. பிறகு திருச்சியை காத்தான் ஒரு வீரன். திருச்சி வீரன். நல்லா தெரியுங்க. ஆக மருதுரையை காத்த வீரன் மருத வீரன். பருத்தியை காத்த வீரன் பருத்தி வீரன். பிறகு சுடலையை காத்த வீரன் சுடல வீரன். என்னைக்கு புலிய தீய மற்றும் குத்தியும் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது புலி வீரன். புலி வீரன். பார்த்து கவனமா இருந்துக்க. பேரங்க மாத்திட்டு போயிடாம. இல்லங்க. புலி குத்தி வீரன் என்று அழைக்கப்படுவாய். மாட்டு கருத்து இல்ல. நீங்க குத்துறது மட்டும் இப்படி கொண்டாடிய? இல்லங்க. இப்படி குத்துறது இல்லையா? இப்படித்தான் குத்துவேன். அப்ப இப்படித்தான் குத்துவிய? ஆமா. அப்ப இப்படி குத்துறது இல்ல. ஏன்னா விஷயத்தை கவனிங்களே. விநாயகருக்கு கொம்பு இப்படி இருக்கும். சரி. நீங்க குத்துறத பார்த்தா இப்படி குத்துறீங்க. பெருமை இருக்கா இல்லையா? ஆமாங்க. ஆயுதம்ன்றது இப்படி இருக்கணும். இப்படி இருக்கா? உங்களுக்கு இப்படி இருக்கா இப்படி இருக்கா? இப்படித்தான் இருக்கு. இப்படித்தான் போயிருச்சு. வாழ்க்கைய கவனமா பொழைச்சுக்கறேன். உடனே ஒரு தெரிஞ்சுக்க முத்துவேலு. உன்னை பார்த்தல மகிழ்ச்சி. உள்ள சத்தம் கடிச்சாரு. சொல்றத கேட்காத. அதே ஒரு யாழ பைய. இப்ப உள்ள சத்தம் கடிச்ச யாரு? என் தங்கை வள்ளி. தங்கச்சி
தங்கச்சி வள்ளி நல்லா இருக்க பெருமையா இருக்க தங்கச்சி வள்ளியா ஆமாங்க. வள்ளியாங்க இப்ப வந்துரும். வந்திருக்கா ஆ. பேர் என்னது அதே வள்ளி. அதே வள்ளியான்னு கேட்டேன் இப்ப வந்துரும். வந்திருக்கா அதே பேர் என்னது கேட்டேன் அட என்னையா உன்னோட பெரிய என்னையா நாரதரை கூட்டி வந்தா பெரிய என்ன பேசிக்கிட்டு இருக்க சண்டியரால கூட்டி தங்கச்சி வள்ளியா வந்தீங்க. வள்ளியா போய். வாய் அடி முதல்ல என்ன போய். கை கழுவி கூப்பிடுறா. அப்புறம் எத்தனை ஒரு தடவை- விஷயத்தை நல்லா படிச்சுக்க ஏன்னா இடத்துடைய பேர் என்ன தெரியுமா வேலுமலை சாரல் ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் வேலுமலை சாரலுக்கு தனிப்பட்ட பெருமை நல்லா தெரிஞ்சுக்குங்க. என்னங்க? வேற ஆள்கிட்ட பாரு பேசாதீங்க. இருக்கட்டுங்க. விசுக்குன்னு எந்த நேரம் கையை நீட்டியும் சொல்ல முடியாது. நான் 15 கொடுத்து அனுப்புறேன் ஒன்றும் பஞ்சாயத்து இல்ல 15 வாங்கி ஒரு வச்சுக்கோங்க. கோடீஸ்வரன் பேரன். இருக்கத்தான் செய்ய முடியும் ஆ. ஓடிச்சு பேர் பல லட்சத்தை கொடுத்துருப்பேன் நீ பிச்சைக்காரியே கடன் சொல்ற ஆளு. பரவாயில்ல தப்பு இல்லையங்க ஆ. பிச்சைக்காரி கூட கடை சொல்லி ஆ. சில பேர் அதுலயும் கீழே கடை சொல்றாங்க அதுக்கு என்ன செய்யறது அதுக்கு என்ன செய்ய? இருக்கத்தான் செய்ய முடியும் ஆமா. ஏன்னா, கடை வாங்கி கடன் கொடுத்தவனு கட்டான் ஆ. மரம் ஏறி கையை விட்டவனு கட்டான் கட்டான். சில பேர் மாணவர்களை உருவாக்கி கட்டான் அவரும் கட்டான். உருவாக்குற பேர்ல கட்டான் ம். இப்படிலாம் பல பேர் கட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமா. ஆனா நீங்க மட்டும் தான் வாழ்க்கையில ஒரு இடத்தை நோக்கி பயணப்படுறீங்க ஓஹோ. எல்லாரும் உங்களை சாமியா பாக்குறாங்க சரி. நான் ஒருத்த மட்டும் தான் உங்களை சாமியா ஆக்கன்னு பாக்குறேன் அப்படியா? அப்படின்னா என்ன அவனை கொண்டு பணமாக்கணும்னு நினைக்கிறீங்களா? பாட்டியா போயா நீ முத. ஐயா, வாங்க முத்துவேலு உன்னை பாத்திர மகிழ்ச்சி சரிங்க. அப்ப உள்ள சத்தம் போட்ட பெண்மணியோட பேர் ஒண்ணு வள்ளி வள்ளி. மட்டொருத்தி பெண்ணு யாருத்தி என் கைவசம் ஒரு குள்ளி. கைவசம் இருக்குன்றிய ஆமாங்க. சில விஷயத்தை நல்லா பேசணும் ஒண்ணே கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்க இல்ல. உலகத்துல கழுதப்பட மாட்டினா நல்லதுன்றாங்க நல்லதா கெட்டதா கழுத கழுத பட மாட்டினா நல்லதா கெட்டதாங்க கழுத படம் பட மாட்டா இல்ல வீடு ஆமா. மாட்டி வைக்கிறா இல்ல ஆமா என்னை பார் யோக வரும். ஆடா சண்டாளத்தனமே இந்த வாசகத்தை கூட படிச்சிருக்க பாருங்க பாத்தியார் அதான் அழகு ஆ. நல்லா பொறுமையா படிச்சிருக்கீங்க ஆ. இப்ப என்னை பார் யோகா வரும் கழுதப்படத்தை வீட்டுல வாங்கி மாட்டா நல்லதுன்றீங்களா கெட்டதுன்றீங்களா நல்லதுங்க. நல்லதுதானா ஆமா. எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க அட அனைத்தையும் செமக்கிறது எது? ஆமா கழுதது கழுத தானே. ஆமா. அப்ப அந்த கழுத எல்லாத்தையும் செமக்கணும் இந்த கழுத. அப்ப கழுதப்படத்தை மாட்டா நல்லதுன்றீங்க ஆமா. உண்மையானே கழுத சத்தியம் பண்ணுங்க எப்படி கழுத கழுதப்பட மாட்டா நல்லதுதானே ஆமாங்க. சத்தியம் பண்ணியா சத்தியமுங்க. இந்த மேடை அறிய சொல்லுங்க ஆ. கழுதப்பட மாட்டா நல்லதுதானே நல்லதுதான். ஒண்ணும் பிரச்சனை இல்லையே இல்ல. எதுவும் கோபம் இல்லையே ஆஹா. நான் கேக்குறேன் சரி. கழுதப்பட மாட்டா நல்லதுன்னு சொல்றீங்கல்ல ஆமா. அப்ப போகும்போது உங்க படம் 2 கொடுத்துருப்பாங்க நான் வீட்டுல வாங்கி மாட்டிக்கிறேன் பரவா சாமி சாமி இங்க வாங்க, இங்க வாங்க சாமி. இருனே அண்ணே இருனே சாமி. நீங்க வந்து உங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. சரி 1000 இருந்தாலும் அவர் வந்து எங்க அண்ணன். இருக்கட்டும் முறைப்படி ஒரு அண்ணனா இருந்தாலும் ஒரு வாத்தியார் வேற. சரி நான் 1000 பேசலாம். கண்டிப்பா நான் இறங்கி வந்து செருப்பிட்ட கூட அடிப்பேன். சரி. அது வேற விஷயம். சரி நீங்க எதுக்கு பாரு அவர் நான் கேக்குறேன் ஏன் அவன் செருப்பு அடிப்பி நீ சொல்றீங்க இருங்க. அவன ரோச கட்டத்தனமா இல்ல நான் இருங்க. கேக்குறேன், சோத்த தின்றாலும் சோத்தோட பிய அப்படிப்பட்ட உயிரை வச்சு நம்ம இருந்து வேணா நம்ம கேக்குறேன் அதுக்காக ஒரு வாத்தியார்னு மரியாதை இல்ல. அது மானத்துக்கு உயிரை குடுப்பாங்க அந்த இடத்துல ஏன்னா அவன் பொண்டாட்டிய கட்ட அதுக்கு அந்த ஆளு பரவாயில்லையாடா? நான் தான் சொல்லி இல்ல இல்ல அதுக்கு நாரதர் பரவாயில்லையே. இவன் பெரிய ஏழை பெருத்த எடுவட்ட வயலா அண்ணே, இருந்திருப்பான். நான் போய் அப்படி ஆளானே. அப்பப்பா போனப்பா அவன் துருத்திய மூடுறா. சரி சரி. நீ எப்படியா கொண்டாள் எனக்கு தாண்டா தெரியும். நாரதரும் செவ்விங்க 2 பேரும் ஏன் பாவத்தை போட்டு இப்பதான் வகுறு வந்து வந்திருக்கேன். என்ன மயத்துக்கு வயிறு என் ஆளை கூப்பிட போறேன். நம்ம ஆள் வருவார். அண்ணே வழக்கம் போல கூப்பிட்டு அனுப்பிச்சு விடு. எதுக்குடா? நான் இப்பெல்லாம் அப்படிலாம் விடுறது இல்ல. அண்ணே, உன்னை நம்பி இருக்கேன். அப்படி நீ நம்பவும் வேணாம் நீ கம்பவும் வேணாம். அதனால அடியே ஒரு காலத்துல அப்படி செலவழிச்சு அடி டொங்க அடே அதெல்லாம் அப்படா ஏன்டா அதெல்லாம் ஞாபகப்படுத்துற? சரி விடுங்க மச்சான். அவன் பேச்ச கேட்காதீங்க மச்சான். உண்மை இல்லையா? அடியே டேய், அடிக்க வரையா? மதுரத்தை மீனாட்சி கோவிலே கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம். மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலே மணிவண்ணம்மா
மேலகத்திலிருந்து புலகத்தை நாடி நம்மளை தேடி நாரதர் மகரிஷி வந்திருக்கிறார். நாரத மகிழ்ச்சி வந்து ஆமாமா, அழைத்து வருங்கள் பாருங்க. இதோ அழைத்து வருகிறேன். வாங்க வாருங்கள் சுவாமி. பிரம்மச்சாரி 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 வணக்கி விடலாம் மாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வணக்கி விடலாம் மாமா. பொம்பளைங்க வழிபட்டு வணக்கி விடலாம் மாமா. அச்சமட்டையான மரத்தாட்டா அத்தோடு காத்தாக மரத்தாட்டா வேளாமா சாமி வேளாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வணக்கி விடலாம் மாமா. நீ அம்மு அம்மு சொல்லையில பொட்டட்டையா சாமி. அரே நீ சாமி சாமி சொல்லையில பொசடான பெண்ணா சாமி. அரே சாமி மந்திர சாமி பொக்கி சாமி. அத்திரி நேரம் என் தூக்கத்தை அட என்னங்க கொஞ்சம் தள்ளுங்க. அட என்னங்க கொஞ்சம் தள்ளுங்க. இங்க இருக்காரு. ஐயோ நான் பார்த்து போய் வாங்க சாமி. ஐயோ அவர் அங்க நிக்கிறான்னு நினைச்சிட்டேன். குருட்டு மூதேவி. நீங்க கோவப்படாதீங்க சார். மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது. வெட்டி நீலா வந்து வந்து தேடுது. எப்போ வர போற மொத்த எப்போ வர போற இதெல்லாம் பாப்பா வந்து மொத்த தர போற. எப்போ வர போற மொத்த எப்போ வர போற இதெல்லாம் பாப்பா வந்து மொத்த தர போற. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது. அந்த வெட்டி நீலா வந்து வந்து அண்ணே முத்துவேல் அண்ணே முத்துவேல் அண்ணே சரி சரி வருமானத்தை எதிர்பார்ப்பேன் போல. எவ்வளோ காசு வாங்கியிருக்கேன் எவ்வளோ. அண்ணே முத்துவேல் அண்ணே இங்க வானே மைக்கிட்ட வானே மச்சான் இங்க வானே இங்க வானே. என்ன என்ன? இரா இரா என்ன ஒரு மாதிரியா குறுக்க பிடிக்கிறேன்னா? டேய் இங்க வா. மச்சான் இரு. ஏய், ஏய், கையடியா. கையடி தொடாத. அட போயா அங்கிட்டு குளிச்சிட்டு இப்படி பண்ணீங்க. சாமி அவன் வீட்டுக்கு போக கூடாது, அவனை தொடாதீங்க. குளிச்சிட்டு வா முதல்ல. போனையில இங்க வா. ஏன் என்ன மச்சான்? போனையில ஆமா எவ்வளவு கொடுத்தாரு? கொடுத்தேன். போ வாங்க என்ன பண்ற? அப்படி நினைக்காது முத்துவேல் அண்ணே, அப்படி கிடையாது. சத்தியமா அண்ணே, சொல்றேன். காசு வாங்கலையானே? வாங்கலையாம்டா. ஆனா நீ மட்டும் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சுடுறே எப்படி? உனக்கு கொடுத்து அனுப்புறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. நீ வாத்தியார் விலை வைக்கிற விலை காசு விலை வாங்குன்னு சொல்றது இல்லையா? ஏய் ஆனா உனக்கு ஒரு யோகம் இல்லையா? நான் பார்த்ததுல உனக்கு ரொம்ப பெருமையா விஷயம். ஏன்னா ஒரே நேரத்தில் உன்னையத்தே குருவும் பார்க்கறாரு சனியும் பார்க்குது. ரொம்ப கவனமா இருந்துக்க. பார்த்து கவனமா இருந்துக்க. தங்கச்சி அத்தாச்சி எங்கள் பாடுங்க. மாறினாள்
தங்கச்சி நம்ம இடத்துக்கு மேலகத்திலிருந்து இந்த புலகத்தை நாடி நம்மளை தேடி நாரதர் மகரிஷி வந்திருக்காரம்மா. நாரதர் மகரிஷி இருக்காரா? ஆமாமா. என்னோட சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாமா. சாமியை பாத்தீங்களா? ஆசீர்வாதம் இல்லையா? ஆசீர்வாதம் இருவரும் வாங்கி விட்டோம். நான் பார்க்கணுமா இல்லையா? ஆமாமா. சாமியை கூப்பிடுங்க. இதோ அழைத்து வருகிறேன். வாருங்கள் சுவாமி, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். ராசியை போய் முடி வாழ்க கொள்ளாண்டு பெருமை உண்டாகட்டும், நோய் நொடிகள் நீங்க சுவாகிக்கட்டும். வருகே தவமுனிகே பக்கத்திற்கு மச்சி ஒரு கூட்டு கிளிகளாக உனக்காக நாந்திரக்குடி எப்பட்ட ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடி பண்பாடி இறை வேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடி பண்பாடி இறை தேடி திரிந்தாலும் திசை மாறி பறந்தாலும் கூடு ஒரு கூடு நல்ல பாவைகள் சுவாமியை கேளுங்கள் நல்ல பாவைகள் சுவாமியை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை வேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு செல்லும் பழியும் வெள்ளம் வரடா உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரடா செல்லும் பழியும் வெள்ளம் வரலாம் வரடா வெள்ளம் வரடா நேர்மை அருளாராமல் தர்மம் அது மீறாமல் நாடும் நடை போடுங்கள் ஞானம் பெறடா சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியே உங்களை காத்திருக்கும் இந்த சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியே உங்களை காத்திருக்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் ஒரு மாதை காத்திருக்கும் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை ஏழத்திரிந்தாலும் இதை மாறி பறந்தாலும் கூடு ஒரு கூடு
உண்டு. வாழ்க மகளே, எல்லா விட பெருமை உருவக்கம் இருந்தாலும் அந்த முருகப்பெருமானுடைய அருளாசிக்கு மட்டும் தாங்கள் வாழ்வாங்கு பூமியில் வாழ வேண்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ்வதையின் தெய்வத்தில் வைக்கப்படுவார்கள். அப்பேற்பட்ட பெருமையோடு தன்னலமற்ற வாழ்க்கையை ரொம்ப பொதுநல தொண்டோடு செய்ய வேண்டும் என்று ஆசிகள் கூறியிருந்தாலும் உன் நாடு எப்பேற்பட்ட நாடு என்ற வார்த்தை கேட்டுட்டு மற்றவர்த்த பேசுவோமா? கண்டு மணிமா தாங்கள் பார்த்திருக்கும் நாடது சொல் நாட்டோட பெருமை இருந்தாலும் தாயும் தந்தையும் யார் என்ற கூற்றையும் முகமா தங்கள் தந்தை தாயின் பேரனவோ ரொம்ப பெருமையா சொன்னீங்கம்மா. ஏன்னா கேட்ட கேள்விக்கு பதில கொடுத்து பெருமையா இருக்கா? நாட்டை பத்தி சொன்னீங்க. மூவேந்தர்கள் ஆண்ட நாடுன்னு எதை சொல்லுவான்? சேராடு சோழநாடு பாண்டிய நாடு. அப்படி 3 நாடுகள் சொல்லுவான். சேர நாட்டுக்கு ஒரு பெருமை கொடுத்தார்களே. சேர நாடு வேளம் உடைத்து பெருமை. சோழ நாட்டுக்கு ஒரு பெருமை கொடுத்தார்கள். உடைத்து பாண்டிய நாட்டுக்குள்ள பெருமை முத்துடைத்து. அதுபோல உங்க நாட்டுக்குள்ள பெருமை சான்றோர் உடைத்து. சான்றோர்கள் யார் தெரியுமா? படித்த அறிவாளிகளும் அமைதியிலும் இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய தொண்டை நாடுனால சான்றோர் உடைத்து கொடுத்திருக்காங்க. இப்ப படித்த அறிவாளி இருக்கக்கூடிய ஓ நாடு மத்த நாட்டுல படிப்பதே இல்லையா? அப்படி இருங்க. எப்படி பேசணும் அப்படி பேசாமி. இல்ல பேசுறீங்க. எப்படி பேசறோமோ அப்படி பேச. உங்க பேச அப்படி தான இருக்கு. ஆரம்பத்துல எச்சரிக்கிறேன். எப்படி பேசணும்? படித்த அறிவாளிகள் இருக்கக்கூடிய நாடு. நீனாலமா சொன்ன. தேவையில்லாம மண்டக்கட்ட பேசுறாங்க. கேட்டு பேச முதல்ல. படித்த அறிவாளி இருக்க ஓ நாடு மத்த நாட்டுல இல்லையா? இருங்க எங்க நாட்டுல படித்த அறிவாளிகள் இருக்காங்க. என்ன காரணம் கேளுங்க. என்ன காரணம் பதில் சொல்லலையா? என்ன காரணம்? அத விட்டு விட்டு தேவையில்லாத பேச்சு பேசுறீங்க. நடக்கிறது வேற முதல் கோணல் முற்றில் கோணல்னா. அது அப்படி ஓ நாட்டுல கண்டுபிடிச்சீங்க. இருங்க. முதல் கோணல் முற்றில் எதை கண்டுபிடிச்சீங்க? என்ன கோணல்? ஓ நாட்டுல படித்த அறிவாளி இருக்காங்க மத்த நாட்டுல யாரு? இருங்க கம்பர் விட்டு கட்டுத்தறியும் கவி வாடும் சொல்வார் யார்? கம்பராகப்பட்டவர். சரி கம்பர் எங்க வந்தாரு? கம்பர் எங்க வந்தா சோழ நாட்டுல பிறந்தாரு. அப்ப சோழ நாட்டுல பெருமை இருக்கா இல்லையா? பெருமை இருக்கு. நான் சொல்லி வரேன் கேளுங்க. பெருமை இருக்கா இல்லையா? அதே போல பாருங்க. நெற்றிக்கண் திறப்பின் குற்றம் குற்றமே சொன்னார். யார் சொன்னாரு? அது பாண்டிய நாட்டுல நக்கீரன் சொன்னது. பாண்டிய நாட்டுக்கு பெருமை இருக்கா இல்லையா? சரி இருக்கு. உலகத்துல முதலாக ஒரு பெண்ணுக்கு சிலை வைத்த பெருமை யாருக்கு உண்டு? இன்னைக்கு வச்சிருக்கால கண்ணகிக்கு சிலை. யாருக்கு வச்சு? யார்? சேரன் செங்குட்டுவனாப்பட்ட பெருமைக்குரியவர். எங்க இருந்தாரு? இன்னைக்கு இமயத்துல எழுது பெருமைக்குரிய சிறப்பு சேர்த்தாரு. சேர நாட்டுல. சேர நாடு பெருமை இருக்கா இல்லையா? கோடிகள் காப்பியத்தை ஏற்றி பெருமை சேர்த்தாரு. அப்ப எல்லா நாட்டுக்கும் சிறப்பு இருக்கா இல்லையா? அப்ப என்னுடைய நாட்டுக்கு சிறப்பு இருக்கணும். என்ன சிறப்புன்னு கேளுங்க நான் சொல்றேன் சரிங்களா? என்ன சிறப்பு நீ சொல்லிட்டு போ. 63 நாயன்மார்கள். சரி 63 நாயன்மார்கள் 43 நாயன்மார்கள் பிறந்த நாடு எங்களுடைய தொண்டை நாடு. சிறப்பு இருக்கா இல்லையா? 12 ஆழ்வார்கள் முக்கியமான ஆழ்வார்கள் எல்லாமே பிறந்த நாடு எங்களுடைய தொண்டை நாடு. சிறப்பு இருக்கா இல்லையா? பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழார் பெருமான் பிறந்த நாடு எங்களுடைய தொண்டை நாடு. சிறப்பு இருக்கா இல்லையா? அதே விட உலக பொதுமறை நூல் என்று சொல்லக்கூடிய திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் பிறந்த நாடு எங்களுடைய தொண்டை நாடு. சிறப்பு இருக்கா இல்லையா? ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு. நான் என்ன சொல்றேன் கேட்டா இப்படி நான் பதில சொல்லுவேன். ஓ நாட்டுக்கு சிறப்பு இருக்குன்னு சொல்ல அதை ஒத்துக்கிறேன். படித்த அறிவாளிகள் இருக்க நாடு அப்படி சொல்லி அப்ப ஓ நாட்டுல இருக்காது. அதே கேள்வியே இப்ப நான் ஒன்னு புரிஞ்சுக்கணும். சிறப்பு இருக்கான்னு கேட்கல. நீ சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்கு? படித்த அறிவாளி மட்டும் இருக்கான்னா அப்ப மத்த நாட்டுகள் இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். இவன் நல்ல மனுஷன் அப்படின்னா மத்தவரே கெட்டவன் அர்த்தம். 10 பேர்ல இவன் 2 பேர் தான் நல்லவர்னா மத்த 8 பேர் கெட்டவன் அர்த்தம். இப்ப ஒரு சொல்ல நியாயப்படுத்தும் போது ஒரு சொல்லு அநியாயமா போயிருது. நான் கேட்டது ஓ நாட்டுக்கு சிறப்பு இருக்கடா. ஏன் பத்தி கேட்கல. இருங்க ஏன் நாட்டை பத்தி நான் பெருமையா சொல்றது என்ன இருக்கு? சரி சொல்லிட்டு போ. மத்த நாட்டுக்கு பெருமை இல்லன்னு கிடையாதுல்ல. என்ன சொல்ற? ஓ நாட்டுக்கு சிறப்பு நீ சொல்ல உனக்கு உரிமை இருக்கு. ஆனா மத்த நாட்டுக்கு இல்லை நீ சொல்ல முடியுமா? நான் இல்ல நான் சொல்ல கிடையாது. அப்புறம் எதுக்கு அத சொல்ற? நீங்க கேட்டு வாங்கி பேசு முதல்ல. அறிவாளிகள் இருக்கானா என்ன அர்த்தம்? நீங்க கேட்டு வாங்கி பேசற முதல்ல. அதானே நீ சொல்ற. ஏன் படித்த அறிவாளிகளே இல்லையா? அப்ப வார்த்தைகளை பிழை இருக்கு அப்படினா கோய் நீ சிறப்பு இருக்குன்னு சொன்னா அது வேற. பெரிய அறிவாளிகள் இருங்க. அங்க எதுக்கு கவிக்கிற? நக்கீரர் அப்படியே குறை கண்டுபிடிக்கிறீங்க. நக்கீரர் தான் கண்டுபிடிச்சாரா? வேற யாரும் சொல்ல முடியுமா இல்லையா? நக்கீரர் சொன்னா என்ன அர்த்தம் சொல்றாரு? நெட்டிக்கன் திறப்பிடு குற்றம் குற்றமே யாரை பார்த்து பண்ணாரு? யாரை பார்த்து? சிவனை பார்த்து பண்ணாரு. சிவனை பார்த்து பண்ணாரு. சிவன் என்ன பண்ணாரு நினைக்கிறீங்க? என்ன பண்ணாரு? எரிச்சாரு. ஆரம்பத்துல ஒரு கவி வர்றாரு. பொங்குதேர் வாக்கி அந்தரை தும்பி காமன் ஜப்பாத கண்டத பயிலுமோ நட்பின் வழியர் மரிகட்ட சரியட்ட அறிய கூந்த நரிய உணவ நீ அறிய பூவே அப்படி கவியை பாடுறாரு. இப்ப கவியை பாடி முடிச்சாரா? இந்த கவிக்கு என்ன விளக்கம்? பெண்கள் கூந்தலுக்கு பெண்கள் கூந்தல மனம் உண்டா மனம் இல்லைன்னு கேட்டாரு. இயற்கையில் மனம் இருக்கிறது அப்படின்னு பாடுறாரு சிவபெருமான். மனம் இல்லை என்று நக்கீரன் தடுத்து மறுத்தார்.
அவரை பார்த்தாரு. நீ எல்லாம் பாட்டுல குத்தம் கண்டுபிடிக்கிறியா? யாரு? நீ எல்லாம் கண்டுபிடிக்கிறியா? யாரை பார்த்துட்டு யாரு? பார்த்து பேசுற. ஆனா நீ எனக்கு ஆளே கிடையாது அப்படின்னு கோவப்பட்டு வந்த அவனை பெரிய ஆளை பார்த்து சொல்றான். அவனை பார்த்தாரா, அங்கம் பொழுதிபட அறிவாளி நெய்பூசி தங்கம் படவிரண்டும் காட்பரப்பி சங்கதனை கீர் கீரண்டருக்கும் நக்கீரனோ எமது கவியை ஆராய்ந்து கூறத்தக்கவன் அப்படின்ற வார்த்தையை போட்டாரு சிவபெருமான். அப்பதான் பார்த்தாரா, என் பாட்டு இப்படி சொல்றீங்கல்ல, அங்கம் பொழுதிபட அறிவாளி நெய்பூசி என்னைக்கு சொன்னியோ அப்பதான் நம்ம சொன்னார், சங்கர் இருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம், சங்கை அருந்துண்டு வாழ்வோம், அறவே உன் போல் இறந்துண்டு வாழ மாட்டோம்னு சொல்ல அப்பதான் பார்த்தாரு, நெட்டிக்கண்ணை திறந்து காட்டினாரு. பார்த்த இடத்துல நெட்டிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படி நக்கீரன் காட்டினார்னா, நக்கீரருக்கு சிவபெருமான் வந்து தெரியாதனமா காட்டல. அவர் காட்டப்பட்ட விஷயமே நக்கீரனை எரிப்பதற்கு அல்ல. ஏன்னா நெட்டிக்கண் என்பது யார்கிட்ட இருக்கு? சிவபெருமான் இருக்கு. சிவன்டானே இருக்கு. இருக்கு. இப்ப பார்வதி ஆப்பட்ட உமையவள் கூந்தல்ல மனம் இருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு? சிவபெருமானுக்கு தெரியும். புருஷனுக்கு தான் தெரியும். ஆமா. நம்மால் கட்டப்பட்ட உத்தம சாதி பெண்களுக்கு மனம் இருக்கிறதா? கிடையாது. சாதாரண பெண்களுக்கு இருக்கிறதா? கிடையாது. பத்தினி பெண்களுக்கு இருக்கிறதா? கிடையாது. இத்தனையும் சொல்லிட்டு வந்த நக்கீரே ஒருபடி மேல போய் என்ன சொன்னாரா? நான் அனுதினமும் வணங்கக்கூடிய உமையவள் கூந்தலிலும் மனம் கிடையாது சொல்லிட்டாரு. இப்ப உமையவளுக்கு சொந்தக்கார யாரு கேட்டீங்கன்னா ஈசே. ஆமா. ஏன் மொண்டாட்டி கூந்தல்ல மனம் இல்லைன்னு சொல்ற உரிமை யாருக்கு இருக்கு? யாருக்கு? எனக்கு தான் இருக்கு அப்படின்றாரு. அத நீ முன்னக்கூட்டியே சொன்னீனா உனக்கு என்ன இருக்கு? எப்படி தெரியும்னு கேட்டாரு. அப்ப வந்தது புருஷன் நான் தான்டா அப்படின்ற காட்டுவதற்கு தான் நெட்டிக்கண்ண திறந்தா வர, அவனை எரிப்பதற்கல்ல. வார்த்தைகளை கவனம் பண்ண வழியாக புரிஞ்சு பேச கத்துக்கணும். புரிஞ்சது இருங்க. இப்ப பேசுறீல உன் வாய்ச்சவட தான் கூட உனக்கு கேட்டவளே கேட்டது போய் சொல்லு. வாய்ச்சவடலா நாட்டுல இருங்க. நாட்டு வாய்ச்சவடாலே வெட்டி சவடாலே இந்த சவடால ஏன்ட்ட வைக்க கூடாது. என்ன புரியும்? கொங்கண சித்தர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்றாரு? 12 வருடங்களுக்கு ஒரு விளையக்கூடிய தரக்கூடிய மாங்கடிக்காக என்ன பண்றாரு? தவம் இருக்காரு. சரி, தவம் இருக்காரு. 12 வருஷம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச காரணத்தோட மாங்கனி கீழே விழுக போகுது. அப்ப கையில எடுத்து தவம் இருக்காரு. கையில ஒரு உணர்வு, ஏதோ ஒரு விழுந்த மாதிரி ஒரு உணர்வு. சரி, கண் விழிச்சு பாக்குறாரு. ஆகா, மாமழை நம்ம கையில விழுந்துருச்சு அப்படின்னு கண் விழித்து பார்க்கும் பொழுது பயங்கரமான உச்சத்துல கோபம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுந்தது மாம்பழம் கிடையாது, என்ன ஒரு கொக்காகப்பட்டது எச்சமிட்டுருச்சு. அப்படியே பார்த்தா ஒரு கோபத்துல 12 வருடமாக தூக்கம் போச்சு, எதுவுமே இல்லாம தவம் பண்ற முடிவருக்கு எப்படி இருக்கும் கோபம். அப்படியே கோபத்தின் உச்சியில் அந்த கொக்கை பார்த்தார மண்ணாது. பார்த்த உடனே அந்த கொக்காகப்பட்டது தீப்பற்றி இருந்ததாம். அதே கோபத்தோட போறாரு. இங்க வெள்ளுவர் வீட்டுக்கு போறாரு. வாசல் அம்மாட்ட போய் கேட்கிறாரு, வாசல் பிச்சாந்தின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா என்ன பண்றாங்க? அந்த உலகத்துல கணவன் மனைவி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உலகத்திற்கு எடுத்து காட்டியவர்கள் ஒருத்தராக இருக்கக்கூடியவர். என்ன பண்றாங்க? அந்த அம்மா கணவனுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் மறுபடியும் சத்தம் போறாரு வெளியில. மறுபடியும் வரல. கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பணிவிடைகளை முடித்து கொண்டு அதற்கு பிறகு அங்கேருந்து என்ன பண்றாங்க? எடுத்துட்டு வர்றாங்க. யாசகத்தை எடுத்துட்டு வர்றாங்க. வந்த உடனே இவர் என்ன பண்றாரு? பயங்கர கோபத்தோட இருக்கிறாரு. கோபத்தோட இருந்த அவரு அப்படியே கோபத்தின் உச்சியில பார்த்தாராம் அந்த அம்மாவை. யார? வாசுகியை பார்த்தாராம். வாசுகி சொன்னாலாம், கொக்கென்று நினைத்தாயோ குங்குடமான்னு கேட்டாங்களா? எப்படி கொக்கென்று நினைத்தாயோ குங்குடமா? என்ன காரணம்? உன்னுடைய பார்வையாகப்படுறது கொக்க வேணா எரிக்கலாம், என்ன உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. அப்ப சாதா கொக்கை எரிச்சது இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிவாங்க? இப்படிலாம் இருந்தாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க? இந்த வாய் சவடாரு, இந்த எல்லா சவடாரையும் நீங்க நிப்பாட்டி கொக்கை எரித்தவர் கொங்கண சித்தர். இப்ப வாசிகனால என்ன சொல்ல முடியுது நினைக்கிறீங்க? வீட்டில் இருக்கக்கூடிய கணவனுக்கு தக்க மரியாதை செய்து உபசரிப்புகளை சரியா கொடுத்து கணவனை கண்கண்டதையும் ஒப்பற்ற பெருமையை பாதம் அணிந்து அடி தொழுது வாழ்ந்த அன்பர் கூட்டத்துல வாசி ஒரு பெண்மணியா இருந்தா. அப்ப கணவனுக்கு செய்யக்கூடிய பணிவிடை எல்லாம் முறையா சென்று இல்லறத்தை சிறப்பா நடத்தினால அதே ஒரு தவத்திற்கு சமம்னாரு. சொல்றார், இல்லறம் அல்லது நல்லறம் என்று பெருமை சேர்க்கிறார். அதனால சொல்லக்கூடியனா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் பாசத்தோட விஷயத்தை கையாளுறதுக்கு அதிகாரத்தோட கையாளுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. தம்பி அந்த வேலையை செய்ப்பா அப்படின்னா செய்வாரு. அந்த வேலையை செய்ய முடியாது. அப்ப அன்புக்கு தான் அடிமை தவிர அதிகாரத்துக்கு ஒருபோதும் கிடையாது. ஏன்னா தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு குணத்திற்கு ஒருவர், சவத்திற்கு ஐவர், சகலத்துக்கு ஐவர், சுவைகள் சுரங்கள் திக்கு 8 கிரகம். யாருக்கு 9? எத்தனை இருக்கு? பெரிய கிரகம் மறந்துச்சு. எத்தனை இருக்கு கிரகம்? பசி வந்தா 10 மறந்து போகும். மனுஷ வாழ்க்கையில பசி வந்தா 10 மறந்து போயிடும். எல்லாமே மறந்து போயிடும். மனுஷ வாழ்க்கையில ஆபத்துக்கு உதவாத பிள்ளைங்க, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரமரியா பெண்டி, கோபத்தை அடக்கா வேந்தல், குருமல்லிகளா சீடர், பாவத்தை தீரா தீர்த்தா ஏழு மறந்தா. வாழ்க்கையில இருந்து பயனில ஏழுதான பாட்டு பாடுறேன். பயனில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத வீண் வார்த்தைகள். ஒவ்வொரு காலகட்டத்துல ஒண்ணு பயன் இல்லாம இருக்கு. முட்டாளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை பயனா இருக்குமா? பயனற்றது. கடல்ல பெய்யக்கூடிய மழைனால பயன் இருக்கா? கிடையாது. பகல்ல எரிகிற தீபத்தினால பயன் இருக்கா? கிடையாது. இல்ல ஓன்ட்ட ஒரு நல்ல விஷயத்தை சொன்னா பயன் இருக்கா? இல்ல கேக்குறேன். ஆத்து பேசணும். இருக்கிற வழியா ஆத்து பேசுறேன். பயன் இருக்கான்னு கேக்குறேன். பயன் இருக்கிற கட்டையும் கொட்டையும் புடிங்கிட்டு போயிட்டு ஓன்ட்ட ஒரு நல்ல விஷயத்தை சொன்னா வாதி பிரதிவாதி நீங்க பேசுகிற பேசுறீங்க. கேட்டது என்ன? கேவலத பேசுறது என்ன சொல்றேன்? ஓன்ட்ட ஒரு விஷயத்தை பேசுற பயன் இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சொல்லி இல்ல. பயன் இருக்கணும். இருக்க நான் வைப்பேன். அப்ப அப்படிப்பட்ட பயன் தகுதி திறமை என்னட்ட இருக்கு. எத்தில போட்டுக்குது?
பசுபதி பாசம் அந்த பட்டைக்கு பேர் என்னமா? பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை. யார நினைச்சு இந்த பட்டை? சிவபெருமான நினைச்சு முருகன் நினைச்சு போட்டுக்க, சிவனுக்கு சொந்தமானது. இப்ப ரெண்டு பேரும் நினைச்சு பட்டை ஓட்டிக்கு இல்ல. ஆமா. நானே யதார்த்த கணக்கு. யதார்த்த கணக்கு. இப்ப நான் கேக்குறேன். என்ன கேக்குறீங்க? அவருடைய பட்டவட்ட பெருமையான பெண்மணியே, இன்னைக்கு பட்டைக்கு பெருமை சேர்க்கிறோமா வாழ்ந்தவர்கள் 63 நாயன்மார்கள் வாழ்ந்திருக்காளா? வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய இடத்துல 12 ஆழ்வார்கள் வாழ்ந்தார்கள். பெருமாளை மட்டுமே போட்டி பொழுது பெருமை சேர்த்த ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட 12 ஆழ்வார்கள். அது ஒருத்தர் மட்டும் நம்மாழ்வார்களே பாடி பெருமை சேர்த்தார். மதுரகவி ஆழ்வார். இப்படி ஆழ்வார்கள் பெருமை இருக்கு. இப்ப இந்த பக்கம் 63 நாயன்மார், இங்க 12 ஆழ்வார்கள். இன்னைக்கு இதிகாசம்னா எத்தனை சொல்லுவா? இதிகாசம் ராமாயணம் வச்சிட்டு மகாபாரதம். ஒன்னு ராமாயணம், மற்றது மகாபாரதம். மண்ணாலே வந்தது மகாபாரதம், பெண்ணாலே வந்தது ராமாயணம். ஆனா யதார்த்தம். ஆமா யதார்த்தம். இன்னைக்கு மகாபாரத கதையில பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருநாதர் யாருமா? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமா? துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியார். ஏன்னா குருவில்லாத வித்த குருட்டு வித்த, குருட்டு வித்தைக்கு சமம் சொல்லுவாங்க. இப்ப என்னத்தை கத்துக்கிட்டாலும் ஒரு ஆசிரியர் வேணும்ல. ஆமா நிச்சயமா. மாதா பிதா குரு தெய்வம். உண்மை. தெய்வத்துக்கு முன்பதாக குரு வச்சிருக்காங்க இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம்டா. தெய்வத்திற்கு மேலாக ஒருபடி குருநாதர் வச்சிருக்காங்க. நிச்சயமா. உண்மை வச்சிருக்காங்க. இன்னைக்கு குரு வார்த்தா கோடி நன்மை என்றார். கோடி நன்மை. ஆனா ஒவ்வொரு குருநாதருமே தக்க மாணவர்களை சரியான பார்வையில பார்த்தாத்தே அவர்கள் கோடி நன்மைக்கு ஆளாக இருப்பாங்க. இப்ப குரு இல்லாம ஒரு வித்தை யாராலும் கத்துக்க முடியாது. இப்ப கற்று கொடுத்த ஆசானுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? குரு தட்சணை கொடுக்கணும். குரு தட்சணை கொடுக்கணும். இன்னைக்கு குருநாதருக்கு ஒவ்வொரு முறை கொடுத்தாங்க. பாலக்குடி வாழ்க்கையில கேட்டோட கொடுத்தது கர்ணே, கேட்காம கொடுத்தது பாரி, செத்து கொடுத்தா சீதக்காரி, கொய்து கொடுத்தா குமரவேலன், அறுத்து கொடுத்தா சிபி சக்கரவர்த்தி, பிடுங்கி கொடுத்தா சின்னப்படாயினார். இப்படி ஒவ்வொருத்தரும் கொடுத்து கொடுத்து பெருமை இருந்தார்கள். நான் என்ன கேட்கிறேன்? பாண்டவர்களுக்கு கௌரவருக்கு குருநாதன் யார் சொன்னீங்க? துரோணாச்சாரியார் சொன்னேன். அந்த துரோணாச்சாரியாருக்கு குருதட்சணை கேட்டதுக்கு கேட்ட உடனே கொடுத்தவன் எவன்? யார் கொடுத்தா? கேள்வியா? யார் கொடுத்தா? சார் வாங்க கேள்வி கேக்குறீங்க. சரி நீங்க கேள்வி கேக்குறீங்களா? மறுபடியும் இந்த வள்ளி பொண்ணு கேள்வி கேக்குமே. கேள்வி கேட்டா பதில் சொல்லக்கூடிய திறமை நம்மளுக்கு இருக்கானே யோசிங்க. நீங்க கேள்வி கேட்கறதுக்கு பதில் கொடுக்க முடியாது நினைக்கிறீங்களா? இல்ல முடியுமான்னு கேட்டேன். ஒரு பொருளை உருவாக்குனவனுக்கு அதை எப்படி பயன்படுத்த தெரியாம இருக்கு. பெரிய இவர்தான் அப்படியே இருக்கிற பெருமை இருக்குல. உலகத்துல வருத்தப்படுற. ஆமா இவர் எல்லாம் கரைச்சு குடிச்ச ஒரு பேசுறாரு. அதே மகாபாரதம். ஒரு பானை செய்யற மாதிரியாக இந்த பானை செஞ்சவனுக்கு அந்த பானையினுடைய பயன்பாடு தெரியும்ல. இத வச்சு என்ன பண்ணணும்னு அர்த்தம் சொல்றேன். தெரியும். எனக்கு பதில் சொல்ல தெரியும். தெரிஞ்சவன் தான் பானை செய்ய முடியும். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதே நேரத்தில் நானும் உங்களுக்கு கேள்வி கேட்பேன். சரி. அதே மகாபாரத கூற்று. இந்த மகாபாரதத்துல யாருக்கும் போர் நடந்துச்சு? பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கும் போர். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடந்துச்சு. போர் நடக்குதுல. எத்தனை நாட்களாக போர் நடந்தது? 18 நாட்கள் நடந்தது மகாபாரத போர். ஆமா 18 நாட்கள் என்றது மகாபாரத போர். சரி. இந்த போர்ல எந்த கூட்டம் அழிஞ்சது? வாழ்ந்த கூட்டம்னா பாண்டவர், அழிந்த கூட்டம் கௌரவர். அழிந்த கூட்டம் கௌரவர் கூட்டம். ஆமா எல்லாமே அழிஞ்சிச்சு தானே. சரி ஒட்டுமொத்தமே அழிஞ்சிட்டா. ஒட்டுமொத்த கூட்டமும் அழிந்தது. கௌரவர்கள் ஒருத்த கூட இல்லாம அநியாயம் அழிஞ்சது. ஒட்டுமொத்த கூட்டம் அழிந்ததா? ஆமா அழிஞ்சிருச்சா? சரி நல்லா மாட்டுனீங்க. சரி அப்படியே சொல்லி தகத்து போடுவார் அவர். உண்மைதானே. ஒட்டுமொத்த கூட்டமும் அழிந்தது நீங்க சொல்றீங்க. சரி ஆனா அதுல ஒரே ஒருத்தர் உயிரோட இருந்த யாரு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அப்படி யோசிங்க. வாயை மட்டும் கிளிய பேசுறீங்க, காது வர வச்சுக்கிடு. தேவையில்லாத பேசுறீங்க. இது வரைக்கும் அப்படி பேசுறது இல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில சொல்றேன். பேச்சு எனக்கு புரியுது. விவசாய நிலம் இருக்கு. விவசாய நிலத்துல ஒரு பாறை உள்ள கிடந்துச்சுன்னா அந்த பாறையை வயலுக்கு சொந்தக்காரர்கள் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இப்ப விவசாயம் பண்ற பூமி. ஆமா அதுக்கு நடுவுல ஒரு பாறை இருக்குன்னா அது என்ன செய்யணும்? அதை எடுக்கணும். என்ன பண்ணணும்? எடுக்கணும். விவசாயம் பண்ணுமா இல்லையா? பாறையை ஒண்ணும் இல்லாம தகத்தறிஞ்சா விவசாயம் பண்ண முடியும். ஆமா அங்க பாறையை தகத்தறியணும். இப்ப நான் என்ன தகத்தறின்னு கொஞ்சம் பொறுத்து பாருங்க. சொல்லுங்க. தகத்தறிவாங்க இல்ல பேசுறீங்க நீங்க. என்னமோ ஒரு பேசுறது நான் பேச முடியாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க முதல்ல யோசிங்க. அதை பாப்போம். தகத்து எரிகிறது, புடுங்கி எரிகிறது, கிழிச்சு எரிகிறது. அவர் கூட அப்புறம் சொல்ல சரிங்களா? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் பேச்சடி பாருங்க. பேச பிடிக்காது. துரோணருக்கு பாருங்க. துரோணாச்சாரி என்ன பண்றாரு? சிறு வயதிலே இருக்கும் பொழுது சரி துரோணாச்சாரியர் துருபதன் 2 பேரும் நண்பர்கள். குருகுலத்தில் படிக்கிறாங்க. அப்படி குருகுலத்தில் படிக்கும் பொழுது யார் நண்பர்? துரோணாச்சாரியர் துருபதன். நல்ல வேலை. நீ வேற துரோணாச்சாரியா துருபதன் 3 பேர் இருக்காங்க நினைச்சுக்கிட்டேன். துரோணாச்சாரியன்ற ஒரு ஆள் தானே. நீங்க ரொம்ப அறிவா நம்மள மட்டும் தான் பேச தெரியும். பேசுங்க. நீ எப்படி தான் சொல்றீங்க? இருங்க. இல்லமா நீங்க எப்படி பேசுறமா? துரோணாச்சாரியார் துருபதன் நீ 3 பேர் இருக்காங்க நினைச்சுக்கிட்டீங்க. கேளுங்க. துரோணாச்சாரியார் துருபதன் உன்ன 5 பேர் நினைப்பாங்க. நீங்க நினைப்பீங்க நீங்க அப்படிப்பட்ட ஆளு தானே. 3 பேரா பேர் கூடாது. சில பேர் குறை சொல்றியே வாழ்வாங்க. சரி சில பேர் நல்ல திறமையா பேசி வாழ்வாங்க. சரி இத ரெண்டாவது கூட்டத்துல இருப்பீங்க போல. நீங்க புரிஞ்சுக்கற. சரி குறை சொல்றது வேற, தவற சுட்டி காட்டுறது வேற. தவற சுட்டி காட்ட மட்டும்னா மறுபடியும் அதே தப்பு பண்ணுவ. தவறுனா நீங்க சுட்டி காட்டுங்க. சும்மா தவறுன்ற முறையில சும்மா சுட்டி காட்டுங்க. என்ன ஆச்சு அத சொல்லும்போது
அப்ப துரோணாச்சாரியன் துருபதனை இருவேறு நண்பர்கள் அந்த குருகுலத்துல இருக்காங்க, பயிற்சிகளை கத்துக்கொண்டு இருக்கிறாங்க. இந்த துருபதன் என்ன துரோணாச்சாரியன் என்ன பண்றாரு, இவர்கள் அந்த பயிற்சியில தேர்ச்சி பெற்றவர். இப்ப என்ன பண்றாரு, நண்பன்ற காரணத்திற்காக எல்லாத்தையும் இவரே சொல்லி கொடுப்பாராம். தெரியாத விஷயங்கள்ல இவரையே சொல்லி கொடுப்பார். அப்ப நட்பு ரொம்ப அதிகப்படியாக கூடியது. அப்ப சிறு வயதிலே இருக்கும்போது துருபதன் சொல்றான் யாருக்கிட்ட, துரோணாச்சாரியர்கிட்ட சொல்றான், நான் இப்ப உனக்கு என்னுடைய ராஜ்யத்துல பாதி ராஜ்யம் உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டேன். அப்ப எல்லாம் பெரியவங்க ஆயிடுறாங்க, எல்லோருக்கும் திருமணம் நடந்தது. அப்ப துரோணர் என்ன பண்றாரு, கிருபி என்ற பெண்ணை திருமணம் செய்கிறாரு. அஸ்வத்தாமன் என்ற ஒரு மகன் வருகிறான். அப்ப என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஏழ்மை வறுமை. என்ன பண்றாரு, ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க கூட வசதி இல்லை. அப்ப தன்னுடைய மனைவி வந்து கேட்கிறாங்க, ஏங்க நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நண்பனை பத்தி சொல்லியிருக்கிறார், அப்போ உங்க நண்பன் இருக்கிறாரே துருபதன் சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே, இந்த நண்பன் ரொம்ப வசதியா, நாட்டுக்கே ராஜா ரொம்ப வசதியா இருக்காரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, போய் நீங்க வேற எதுவும் கேட்க வேணாம், நம்ம பிள்ளைக்கு ஏதாவது பால் கொடுக்க கூட பசும்பால் கூட வழி இல்லை. அப்ப ஏதாவது கேட்டு ஒரு மாடாது பசு மாடாது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு யாரும் மனைவி சொல்றாங்க. என்ன பண்றாரு, தன்னுடைய நண்பன், ஆனா தன்னுடைய நண்பனா இருந்தால் நண்பன் நம்மளுக்கு என்ன வேணாலும் தருவேன், ஆனா நண்பனுக்கிட்ட போய் கேட்கிறாரா அப்படின்னு. சரி மனைவி சொல்றாளே குழந்தை பசியோட இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால இங்கேருந்து நண்பனை தேடி போறாரு, இங்கே துருபதனை தேடி போறாரு. போயிட்டாரு, அப்படியே ஆசையோடு இங்கேருந்து போறாரு. போன உடனே பாருங்க எல்லாம் கேட்குறாங்க, நண்பா அப்படி சொல்லி போய் நிற்கிறாரு சபையில். அப்போ கேட்குற யார் நீ, பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கிறார் இவர், ஏன்னா ஏழ்மையா இருக்கிறாரா இல்லையா அப்படி கேட்கிறாரு. நான் தான் உன்னுடைய நண்பன், நீ ஆரம்பத்தில் சொன்ன உன்னுடைய ராஜ்யத்தில் பாதி ராஜ்யம் எனக்கு தர்றேன்னு சொன்ன, ஆனா உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், நீ ராஜ்யத்தை தர வேணாம். என் மகன் இந்த மாதிரி சொல்றாரு, பசிக்கு பால் கூட கொடுக்க வழி இல்லை, அப்படி ஒரு பசு மாடு வாங்கிட்டு போலான்னு வந்தே அப்படி சொல்றாரு. அப்பதான் சொல்றான், அப்ப நண்பன் சொல்லிட்டு எங்கேருந்து வந்து நிற்கிற, பொய் சொல்லிட்டு வந்து நிற்க கேட்கிறேன், நீ நண்பனும் பொய் சொல்லிக்கிட்டு வந்து நிற்கிற, அப்ப என்னுடைய நாட்டில் பாதி வாங்கிட்டு போகலான்னு ஆசைப்பட்டு வந்தியான வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் பேச முடியுமா எல்லாமே பேசுறேன். இவருக்கு கோபம், அவமரியாதையாக பேசுறேன். அப்பதான் சபதம் செய்தார் யார், துரோணாச்சாரி. அப்பதான் சொல்றாரு, என் நண்பனை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஆசையோடு வந்தேன், ஆனா நீ என்னுடைய நண்பன் கிடையாது, வேற ஏதோ ஒரு மாதிரி பேசுற, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்படியெல்லாம் நீ அவமான பத்தி அசிங்கப்படுத்துற ஒண்ணு என்ன பண்ற, என்னுடைய காலில் நான் விழச் செய்வேன் என்று என்ன பண்றாரு, சபதம் போட்டு வர்றாரு. அங்கேருந்து அவதான் வர்றாரு. கற்றுக் கொடுத்தவங்க யாரு, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குரு துரோணாச்சாரியார். அப்ப பாண்டவர்களை கூப்பிட்டு அர்ஜுனன்ட்ட கேட்கிறாரு, நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன், குருதட்சணையாக எனக்கு என்ன தருவேன் அப்படின்னு கேட்டார். குருவே நீங்க என்ன கேட்டாலும் நான் தர கடமைப்பட்டிருக்கேன், நீங்க என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். அப்பதான் சொன்னார், ஒன்றும் கிடையாது, யாரு இந்த துருபதனை சொல்றாரு, இந்த துருபதனை கட்டி இழுத்து கொண்டு வந்து என் காலடியில் போட வேண்டும், அதுதான் என்னுடைய குருதட்சணையாக இருக்க வேண்டும் என்றாராம். அதே போல பாருங்க, துருபதனை கட்டி இழுத்து கொண்டு குருதட்சணையாக தன்னுடைய துரோணாச்சாரியர் குருநாதனுடைய காலில் போட்டு அர்ஜுனனாகப்பட்டவன். இதைத்தான் துருபதனை தான் கட்டி இழுத்து கொண்டு வந்து போட சொன்னார். யாரு, துரோணாச்சாரியர் குருதட்சணையாக. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் விஷயத்தை சொல்லும் பொழுது தவறாத புறக்கணிக்க கூடாது. நல்ல விஷயத்தை ஏத்துக்கிறேன், யாரா இருந்தாலும் நல்லா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா குருநாதர் கேட்ட அந்த காணிக்கையை கொடுக்கின்றதுக்காக அர்ஜுனன் விரைந்து சென்று கொடுத்தால் பெருமையோடு குருநாதர் மனமகிழ்ந்தார். அது ஒரு தனிப்பட்ட கதை, நல்லா சொன்னீங்க. ஆனா நீங்க கேட்டீங்க இதெல்லாம் நல்லா நான் சொல்லிட்டேன், நான் சொல்லியிருக்கேன், சொன்னீங்கன்னு சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. கேட்ட கேள்வி, நீங்க கேட்ட கேள்வி நம்ம குதர்க்கமான ஒரு கேள்வி. ஏன்னா பாண்டவர்கள் மொத்தம் 5 பேர், கொண்டே விடுவேன், கௌரவர்கள் மொத்தம் 100 பேர், அவங்க கொண்டுட்டாங்க இல்ல, நான் கொண்டு போய் பதில் சொல்லாட்டி. அப்படியா? இவரை கொண்டவங்கள மறுபடியும் நீங்க மட்டும் பேசுறீங்க, வாய் நல்லா இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்ல, செத்தவங்களை போய் கொண்டு மறுபடியும் பிரச்சனை இல்லை, அதுக்காக கேட்டுக்கிட்டு இப்ப நீங்க நான் எங்க அண்ணன் கிடையாது, பார்த்து பேச, எங்க அண்ணன் கிடையாதுன்னு. இல்ல உங்க அண்ணன் கிடையாது, அது பார்த்தாவே தெரியுதுல. இல்ல அப்புறம் எப்படி எங்க அண்ணன் பேசுற மாதிரி பேசுறீங்க? இல்ல உங்க அண்ணன் எப்படி பேசுறோம் அப்படி பேசுங்க. முதல்ல இப்ப உங்க அண்ணன் பேசுற நகைச்சுவை பேசுறா எங்களுக்கு தேவையில்லை. இப்ப அண்ணன் பேசுற பட்சம் நீங்க பேசி முடியலாக்க, இருங்க, உங்க அண்ணன் பேசுற மாதிரி பேசலாம், நீ பேசி முடியாக்க. இருங்க, என்ன தெரியாது, நீங்க வந்ததுல இருந்து பேச முடியோ? இல்ல எல்லாம் தெரியுமா? இருங்க, இல்ல கேக்குறேன், என்னமோ உங்க அண்ணன் பேசுற மாதிரி பேசலாம், எல்லாம் பேசி முடிவீங்களா? இருங்க, அப்படி கிடையாது, எல்லாம் பேசி முடியாது. நகைச்சுவையாக யார்ட்ட பேசறமா உன்கிட்ட பேசறா, இங்க எதை நீ தப்பு பண்ற? எல்லாத்துலயும் ஒரே மாதிரி பேசறா, வேற மாதிரி போறா. கொன்னு முடிவேனா? வேற மாதிரி போயிடுவேன் கேட்டே. யாரை கொல்ல போற? யார் உங்கள தான் சொன்னேன். அப்ப என்ன கொல்ற அளவுக்கு நீ புரியலாயிட்டியா? இருங்க, அப்ப நீங்க சொல்ற மாதிரி எப்படி பேசற? கொல்ற அளவுக்கு நீ புரியலாயிட்டியா? ஏன் முடியாதுன்னு கேட்டே. வார்த்தைகளால கொல்ல முடியா? வார்த்தையில கொல்றியா? வார்த்தையில கொல்ற அளவுக்கு நீ பாத்துக்கலாம். இந்த ஏப்ப சாப்ப சின்ன பிள்ளை அவ்வளவு கொல்லலாம். பேச்ச குறைங்க. செத்த பாம்பு அடிக்கிறதே தெரியாது. அது பெதிக பேச தேவையில்லை. கேட்ட கேள்விக்கு வா. அதிக பேச தேவையில்லை. கேட்ட கேள்விக்கு பதிலே. அப்பதான் நீங்க நினைச்சுக்கணும். கேள்விக்கு பதிலே. அதிக பேச தேவையில்லை. கொஞ்சம் பின்னால கூட தட்டி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூசி ஈசி கிடந்தா
எது கோபப்படுற? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பதர்கள் தான் பதறி தெரியும், ஒருபோதும் ஆண்டுவதில்லை விருச்சங்கள். அப்படி அமைதியா இருக்கும். வாங்க வடினாங்க, ஓடியாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க வழியாக பேசுவோம். பரவாயில்ல, முன்ன மாதிரி கோவம் நல்லா படுறீங்களே, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. சில பேருக்கு வராத கோவத்தை வர வச்சோம்னா தான் பெருமை. சில பேருக்கு கோவன்ற ஒன்னே மறந்து இப்போ ஒரு வேளை உங்க அண்ணன் நீனு இப்போதே ஒற்றுமையா இருக்குது. ரத்த கொதிப்புள்ள ஆளுகள் தான் அப்படி பதறி திரிவார்கள். ஹலோ, இப்போ ஏறத்தால ஒன்னாத்தே இருக்கும் போட, ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. சரி, இப்போ நான் கேட்ட வழியாக்கம். இப்போ நீ கேட்ட என்ன கேள்வி? பாரத கதையில குருச்சேத்திர போர் நடக்குது, அதுல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர். அதை ஆஃப் பண்ணி போடுங்க, அதை நிப்பாட்டிருங்க, இதை மட்டும் ஏத்துங்க. நல்லா ஏத்தி உடனே இதை கூட குறைச்சு வச்சு எடுத்து இந்த வச்சு விடு படக்குன்னு. நல்ல சட்டி சோறு திண்டியல்ல கத்த முடியாதானே? இருக்குதா? சசியில இருந்து அகப்பையில வர ஆப்பிள் எடுத்து திண்டு போகும், தப்பு இல்ல. நல்ல திண்டி அப்ப கத்துறோம்ல, கத்தி தான் வர்றான். நான் கத்திக்கிட்டு தானே இருக்கேன். கத்து. ஏன்னா கத்துறதுக்கு பேரு வேற, நான் வந்து பேசத்தான் வந்திருக்கேன். சத்தம் போட்டு பேசுறேன். ஆமாவா, கத்தி பேசுறோம். கத்தின்னு பேச இல்ல சுத்தியல்னு பேச, எதை வேணா பேசிட்டு போட தேவையில்ல. நான் பேசக்கூடிய பேசுறேன். இப்ப என்ன அர்த்தம்? இது இப்ப பெரிய இவர் நினைப்பு இருக்கு, பேசுங்க. நினைப்புக்கு வந்து இடத்துல நிக்கிறேன், இல்ல நிக்க முடியுமா? இப்ப அவ்வளவு பெரிய கருத்தை நீங்க கவனிக்க வேண்டியதாக. இப்ப பாரத கதையில குருச்சேத்திரத்துல கௌரவர்கள் மொத்தம் 100 பேர். அந்த 100 பேர்ல எல்லாருமே செத்துட்டாங்க கதை. ஆனா ஒருத்தன் மட்டும் உயிரோட இருந்தா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆமா, ஒருத்தன் மட்டும் உயிரோட இருந்தா இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. இது பேசக்கூடிய பெருமையில ஒட்டுமொத்த பேர் அழிஞ்சா அரியணையில கௌரவர்களுக்கு பதிலாக பாண்டவர்கள் குடியேறினார்கள். இதுதான் உண்மை. அதர்மம் அணிந்தது, தர்மம் ஓங்கியது. ஆனா ஒருத்தன் மட்டும் உயிரோட இருந்த அப்படி புதிய கருத்தை நீங்க வைக்கிறீங்க, அதை வரவேற்கிறேன். ஏன்னா புதிய கருத்தை வரவேற்கும் போது ஏத்துக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப யார் உயிரோட இருந்தா? பாரத கதையில கௌரவர்கள் ஒருத்தன் உயிரோட இருந்தா யாரு? அந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும்ல. ஆமா, போர்க்களத்துல போர் ஆரம்பிக்குது. இந்த பக்கம் பாண்டவர் படை, இந்த பக்கம் கௌரவர் கூட்டம். இந்த பக்கையில தரப்படையிலிருந்து, காலால் படையிலிருந்து, பக்கத்துல குதிரைப்படையிலிருந்து, யானைப்படையிலிருந்து ஒப்பற்ற படைகள் 2 அணிகள் பக்கம் நிக்குது. இதுல அதிகபட்சம் படை ரீதியா பார்த்தோம்னா கௌரவர் கூட்டம் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த பக்கம் பாண்டவர் 7 அக்ரோனி, அந்த பக்கம் 11 அக்ரோனி, இந்த பக்கம் கௌரவர் கூட்டம். இப்ப 2க்கு நடுவாலே போர் ஆரம்பிக்க இருக்கு. அப்ப அந்த கூட்டத்துல தர்மனாகப்பட்டவன் ஒரு வார்த்தையை வந்து சொன்னாராம். அப்ப ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. என்ன அறிக்கை? இப்ப போர் நடக்க போது 2 அணிக்கு நடக்கக்கூடிய தர்ம யுத்தத்துல யாராவது பாண்டவர் பக்கம் இருந்து பெருமைக்குரிய கௌரவர் கூட்டம் போய் சேராந்தாலும் சேர்ந்துக்கலாம், இல்ல கௌரவர் பக்கம் இருந்து பாண்டவர் பக்கம் சேராந்தாலும் சேர்ந்துக்கலாம். இதுல என்ன விருப்பம் அப்படின்னு சொல்ல கடைசி நேரத்தில் யாராவது கட்சி விட்டு கட்சி மாறுவாடா? இப்ப மாறலாம், ஆனா அப்ப மாறல. அப்ப மாறுவாடான்னு பார்த்துருக்காங்க. 2 கூட்டம் இருந்துச்சு. யாருக்கு விருப்பப்பட்டாலும் இந்த அணியிலிருந்து அங்கிட்டு போய் சேர்ந்துக்கலாம், அந்த அணியிலிருந்து இந்த பக்கம் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு அறிக்கையை வெளியிட. இப்ப வெளியிட்டா யார் பக்கமும் பார்த்தார்கள். கௌரவர் பக்கம் இருந்து ஒரே ஒரு தேர் அசைந்து பாண்டவர் பக்கம் முன்னால போச்சான். துரியோதனுக்கு ஆத்திரம் தாங்கல. கடைசி நேரத்தில் நம்ம பக்கம் ஒருத்தர் போறானே, இவன் போலாமா அப்படி அம்பு எடுத்து கொல்ல பார்த்தல்ல, தடுத்து நிப்பாட்டுகிறார் பீஸ்வர். வருத்தப்படாத துரியோதனா, இது போர்க்கலாம், நீ ஒண்ணு வருத்தப்படாத. அவன் ஒருத்தன் போறனால நம்ம படை ஒண்ணு குறைஞ்சு போயிடாது. இவன் போய் சேர்ந்த மறுகணமே அவனை நம்ம படை வீரர்ல ஒருத்தன் கொன்றுவேன், நீ வருத்தப்படாதன்னு சொல்ல. அப்பதான் அங்க இருந்த கிருஷ்ணன் சொன்னாரா, பீஸ்வர் மிகப்பெரிய அறிவாளியே, ஆனா ஞானி கிடையாது, வரக்கூடியதை உணரக்கூடிய தன்மை கிடையாது. இவனை கொல்றீன்றாரே, நல்லா தெரிஞ்சுக்க. போர்க்களத்தில் ஒட்டுமொத்த கௌரவர் செத்தாரு, இவன் ஒருத்த மட்டும் உயிரோட இருப்பான்னு சொல்ல. கௌரவரா வந்தவன் யாரு? இவனும் கௌரவர்கள் ஒருவன். 100 கௌரவர்கள் ஒருத்தனா? 100 கௌரவர்கள் இல்ல, கௌரவர்களில் ஒருவன் அப்படின்னு சொல்ல. வந்தது யாருன்னே தெரியாம முடிக்கிறாங்க. பார்த்தார்கள், நேரம் செல்லுது. அப்ப யாரு யாரு அப்படி கேட்கப்படுது. கிருஷ்ணர் சொன்னாரா, இவனும் கௌரவர்கள் ஒருத்தன் தான்பா. திருநாசனுக்கு காந்தாரிக்கு பிறந்தவர்கள் 100 பேரு. இந்த 100 பேருக்கு அப்பாற்பட்டு இந்த காந்தாரி கர்ப்பவதியா இருக்கும் போது பணிப்பெண்ணுக்கு ஒருத்தர் நியமிச்சாங்க. அந்த பணிப்பெண் பேரு சுகதா. அந்த பணிப்பெண்ணுக்கு திருநாசனுக்கு பிறக்கப்பட்டவன் இந்த பிள்ளை. பணிப்பெண்ணுக்கு பிறந்தான்றக்கா ஒதுக்கி வச்சிருந்தாங்க. தக்க சமயம் வரும்பொழுது போர்க்களத்தை கலந்துகிட்ட. அப்ப ஒட்டுமொத்த கௌரவர் செத்தாலும் இவன் உயிரோடு மட்டும் இருப்பான், இவனை காப்பது என் கடமைன்னு கடைசியில காத்து நின்றவர் யார் தெரியுமா? அவர்தான் கிருஷ்ண பரமாத்மா. அப்ப கௌரவர்கள்ல காத்து கடைசி வரைக்கும் அருவாடித்து பெருமை செத்தது யாரை கேட்டீங்களா? அந்த கௌரவரில் ஒருவனாகப்பட்ட ஒருவன். அந்த ஒருவன் யாரும் கேட்டார், அவன்தான் சுகதா என்று சொல்லக்கூடிய பணிப்பெண்ணுக்கு திருநாசனுக்கு பிறக்கப்பட்டவன். அந்த பிள்ளையின் பேரு யுயுஸ்துன்னு பேரு. இவன் தான் கடைசி காலகட்டத்தில் திருநாசன் செத்த பிறகு ஈமக்கரிய அத்தனையை செய்து முடித்தவன். அப்ப கௌரவர்கள் ஒருத்தர் உயிரோடு தானே யாரு? அவன்தான் யுயுஸ்து என்று சொல்லக்கூடியவன். இந்த கதையை பாரதத்தில் பல்வேறு செய்திகள் இருக்கு, இதெல்லாம் மறைக்கப்பட்ட கிளை கதைகள் இருக்கா? இது பரவாயில்ல. பரவாயில்லைனா பரவாயில்லன்னு சொன்னேன். இல்ல பரவாயில்ல, மீதி கதை இருக்கா? இல்லைங்க, அதான் சொல்லிட்டீங்க பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். இல்ல பரவாயில்லைன்றது வேற, சரின்றது வேற. இல்ல சரின்றது பரவாயில்லனாக்க பரவாயில்லையே சொல்லிட்டீங்களே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் தான். வேற பரவாயில்ல சொல்லிட்டே வர முடியாதா? சரியாவே சொல்றீங்க, விடுங்க. அப்படி சொல்லு. அத சொல்லணும் நீ முத. நம்ம பரவாயில்ல அப்படி நீ விட்டு கொடுக்குறியா எனக்கு முத? பாத்து கவனமா இருந்துக்க. ஏன்னா அப்படிப்பட்ட பெருமை இருக்குது. ஏன்னா பந்திக்கு முந்தி
படைக்கு பிந்தின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? நீ வாட்டுக்கு சொல்ற, எதுக்கு சொல்றாங்க? பழமொழி ஊர் உலகத்துல சொல்றதா நான் சொன்னேன். அது தெரியுமா? எதுக்காக சொல்றான்? ஓ விளக்கம் கேக்குறீங்களா? இது எல்லாமே சொல்ற விஷயம். இந்த பழமொழி சொல்றோம், இதெல்லாம் ஒரு விளக்கம். படைக்கு வந்து சொல்றாங்க. என்ன விளக்கம் இது வரைக்கும் சொல்லலைங்க? அர்ப்பணிக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பாங்களாம். இந்த கொடை பிடிச்சு நிக்கிறாப்ல எப்படி அழகா நிக்கிறாரு. ஆமா, ஏன் அப்படி சொன்னாங்க? அது விளக்கம் இருக்குமா இல்லையா? அர்ப்பணிக்கு வாழ் வந்து அர்த்தராத்திர கொடை பிடிப்பான்றது அது கதைன்றது சொல்லப்பட்ட விஷயம். சில புது நல்ல ஒரு காசு வணம் இல்லாம திடீர்னு பணக்காரன் ஆயிட்டான்னு வச்சுங்களேன், அதை வாங்குவோம் இதை வாங்கணும் வாங்கும்போது பாப்பா சிலவர் நேற்று வரைக்கும் சும்மா தெரிஞ்சா இன்னைக்கு பாரு அர்ப்பணிக்கு வாழ் வந்து அர்த்தராத்திர கொடை பிடிப்பான்ற மாதிரி இவன் பகுமானம் அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கு. ஆனா அதுக்கு சொல்லப்பட்டது அதல்ல. அப்ப இது எதுக்கு சொல்லப்பட்டது? யாராவது ஒருவன் கொடுக்கக்கூடிய தன்மை எடுத்தவன் நல்ல ஒரு மனுஷன் இவர்கிட்ட போய் கேட்டோம்னா கிடைக்குமியா, எப்ப கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்னு ஒருத்தன் கொடை வல்லலா வாழ்றான்னு வச்சுங்களேன். அர்ப்பணிப்பு உணர்வோடு எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் எந்த நேரத்தில் போய் கேட்டாலும் கொடை கொடுப்பானா. 12 மணிக்கு அவசர தேவைப்பா, காசு கொடுப்பா, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகணும் கேட்டா கூட அந்த இடத்துல எடுத்து கொடுப்பானா. அதைத்தான் நம்ம சொன்னார், அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான். இந்த வார்த்தையத்தை காலப்போக்கில் மாறி கொடை பிடிப்பான் மாத்தி விட்டாங்க. பழமொழி சரியா இருக்கா? படைக்கு முந்தி படைக்கு பிந்தி அப்படின்னா, படைக்கு முந்தி அப்படின்னா ஒரு உணவை தயார் பண்ணணும் அப்படின்னா இங்க தீ வைப்பாங்க. பந்திக்கு முந்தி, ஆமா, படைக்கு பிந்தி. படைக்கு பிந்தி எதுக்கு சொல்றாங்க? பந்திக்கு முன்னாடி ஒரு உணவு தயார் பண்ணணும். எங்க தீ வைக்க வேண்டும்? முன்னால தீ வைக்கணும். முன்னால தீ வைக்கணும். படைக்கு பிந்தி ஒரு போர்ல இறந்தவர்களுக்கு எப்பொழுது தீ வைப்பார்கள்? எங்க படைக்கு பிந்தி. அப்ப இறந்தவருக்கு பிறகுதானே போர் வைப்பாங்க. அப்படி சொல்லு. பிந்தி. அப்ப என்ன படைக்கு முந்தி படைக்கு பிந்தின்னு சொல்லிருக்கு. இப்படி ரெண்டு கதை இருக்கு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் படைக்கக்கூடிய ஒரு உயிர்களுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அர்த்தம் இல்லாம இந்த உலகத்துல படைக்கப்படுவது கிடையாது இல்லையா? இந்த உலகத்துல இந்த நாயை படைச்சிருக்காங்கல்ல. ஆமா இருக்காருல்ல, நாயிலா இருக்குல்ல, நாய் இருக்குல்லமா, நாய் இருக்குல்ல. ஆமா, இந்த நாயோட படைப்புக்கு என்ன அர்த்தம்? உலகத்துல ஒவ்வொரு படைப்புக்கும் அர்த்தம் இருக்கு. இருக்கு. அதவே செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது. இப்ப நாயா பறக்கிறது யாரு தெரியும் நினைக்கிறீங்க? யாரு? பூலோகத்துல எல்லாருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. டேய் நல்லா தெரிஞ்சுக்கடா, இந்த காரியத்துல நல்ல விஷயத்தை பண்ணா நீ அடுத்த பிறப்புல நல்லா பறப்ப. நான் இந்த மாதிரி பறப்பேன்னு சொல்லுவாங்க. நீ பண்றதுல அயோக்கியத்தனமா பண்ண அடுத்த பிறப்புல எப்படி பறப்பீங்க? எப்படி பறப்பீங்க? எப்படி வேணா பறப்பேன்னு நம்ம சாபம் கொடுக்கறாங்க. சாபம் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு சொல்ல. நாயா பறக்கிறது யாரு நினைக்கிறீங்க? யாரு? ராமனுடைய ஆட்சிக்கான வழிநாயகம். இந்த ராமனுடைய ஆட்சி நடைபெறும் பொழுது ஒரு நாய் ஒண்ணு குறைச்சிக்கிட்டே நின்னுச்சான். பார்த்தாரு காவலாளி, விரட்டி விட்டுருக்கேன். நாயோட தலையில ஒரே ரத்தம். ரத்த வடிந்த நிலையில நாய் குலைச்சிக்கிட்டு அந்த வாசப்படி வாயிற் கதவு முன்னாலே நிக்குது. குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. பார்த்தாரு, மறுபடியும் நாயை விரட்டி விட நாய் ஓடுது. மறுபடியும் வந்துச்சு, மறுபடியும் நாய் குலைக்குது. மறுபடியும் விரட்டி விட்டாரு. இப்படி போக வர நாய் குலைச்சிக்கிட்டே இருக்க ராமர் பார்த்தாராம். என்ன சம்பந்தம்லாம் வாசனும் நாய் குறைச்சிக்கிட்டே இருக்கே, என்ன காரணம் அப்படி கேட்கும் பொழுது, நாயாகப்பட்டது தலை ஒழுக்க ரத்தத்தோடு உள்ளே ராமன் முன்னாக கொண்டு வரப்பட்டது. இந்த காலத்துல இல்ல, அப்ப நாயெல்லாம் பேசியிருக்கா அப்படின்னாக்கா, அப்ப உள்ள காலகட்டத்தில். இப்ப உள்ள இடத்துல நாயெல்லாம் பேசுற மாதிரி இருந்தா எப்படி நினைக்கிறீங்க? மொத்தத்துக்கு ஒட்டுமொத்த நாயும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருக்கோம். என்ன ஆகுது பாருங்களே. அப்ப என்ன செய்தி நீங்க எல்லாம் கவனிக்கணும். அப்ப பூலகத்துல இப்படிப்பட்ட நாய் தலையில அடிவட்ட நடையில வரும்போது ராமர் பார்த்தாரா, ஏன் உனக்கு தலையில காயம் கேட்க. ஐயா தலையில காயம்னா ஒருத்தர் வழியில முன்னால போயிட்டு இருந்தாரு, நான் அந்த வழியை ஒரு வேலையா ஓடிக்கிட்டு இருந்தேன். அவர் பாதைக்கு இடைஞ்சல் கொடுக்கிறேன் விதமாக என்னைய கையில வச்சிருந்த ஒரு கம்பெடுத்து அடிச்சு விட்டாரு. அடிச்ச அடியில எனக்கு தலையில ரத்தம் ஊத்துது, நீங்க எதாவது நீதி கேட்டு கொடுக்கணும்னு சொல்ல. சரி அடிச்சால வர சொல்லணும்னு சொல்ல. ஏப்பா அடிச்ச நாய? ஐயா நான் ஒரு வேலையை அவசரமா போயிட்டு இருந்தேன், நாய் குறுக்கு மறுக்கும் போயிட்டு இருந்துச்சு, அப்படி எக்கு தப்புல கையில் உள்ள கம்பை போட்டு தலையில விட்டுருச்சு, ரத்தம் வருது. அப்படியா? ஒன்று தெரிஞ்சுக்க, நாயின்றது 5 அறிவு, உனக்கு 6 அறிவு. அது சரியா நடக்கலையாலும் நீ சரியா கோவப்படாம கோவத்தை கையாண்டிருக்கணும். கோவப்பட்டதுனால அந்த பிராணிக்கு மேல தலையில ரத்தம் வருது. அதுக்கு காரணம் நீ நான் மாறிட்ட. எனவே இந்த செயலை செஞ்சதுக்கு உனக்கு தண்டனை கொடுக்கப்படும். அந்த தண்டனை நான் கொடுக்கல, பாதிக்கப்பட்ட நாயை கொடுக்கணும்னு சொல்ல. ராமர் பார்த்தாரா, நாயை கூப்பிட்டாரா, நீ என்ன தண்டனை கொடுக்க முடியும் குடு அப்படி சொல்ல. அப்பதான் நாய் வாதிச்சு, இவருக்கு எந்த தண்டனை நீங்க கொடுக்க வேணாம், அப்படி தண்டனை கொடுக்கறதா இருந்தா ஒரு கோயில்ல தர்மகர்த்தாவா அவர் நியமிச்சிருங்கன்னு சொல்ல. கோயில தர்மகர்த்தாவா நினைச்சா அதுக்கு பேர் தண்டனையா? நல்ல விஷயம் தானே, இதுக்கு பேர் தண்டனை இல்லையேன்னு சொல்ல. அப்பதான் பார்த்தார்களா, என்ன ஒண்ணுமே புரியலையே, கோயில தர்மகர்த்தா நினைச்சா என்ன அதுல தண்டனை நினைக்க, இது வரந்தானே இதுல என்ன தண்டனை கேட்க. அப்பதான் சொன்னாரா ஒரு வார்த்தை, ஐயா நாய்ட்டே அதை கேட்டுக்க, ஏன் தர்மகர்த்தாவா அவரை நியமிக்க சொன்னு கேளுங்க சொல்லும் பொழுது நாய் சொன்னுச்சா, இல்லையா
ஒரு கோயில்ல தர்மகர்த்தவா இருக்காளு ரொம்ப சரியா இருக்கணும். எக்கு தப்பல கூட அந்த கோயில் உள்ள காரியத்துல கோயில் விஷயத்துல உள்ள காசை எடுத்து நம்ம செலவு பண்ற மாதிரி வந்துடும். அப்படி கோயில் காசை நம்ம தேவைக்குன்னு யார் ஒருத்தர் செலவு பண்ணிடுறாரோ அவர் அடுத்த பிறப்புடைய நாயாக பிறப்பார் என்பது நியதி. அதனாலதான் அப்படிப்பட்ட விரத்தை வாங்கினேன்னு சொல்ல. அப்பதான் பார்த்தாரா, சரி நான் உன்னை கேட்கிறேன், இந்த பார்த்துக்காத, கோயில் காசை திண்டா நாயா பிறப்பான்னு உனக்கு எப்படி தெரியும் சொல்ல. அப்பதான் இது சொன்னிச்சான், போன வரப்புல நானும் தர்மகர்த்தாவை தானே இருந்தேன் அப்படின்னு இந்த நாய் சொன்னிச்சான். அப்பதான் விளக்கமே புரிஞ்சுச்சா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கோயிலுடைய சொத்துன்றது கோயிலுக்காக பராமரிக்கப்படும் நம்ம சொல்லி வைத்தார். நிறைய பெருமை. அதனால கோயில் சொத்தை எடுக்கக்கூடாது. சிவன் சொத்து குலநாசம் நம்ம பெருமை இருக்குல்ல. இரண்டு வீட்டுக்கு வெளிச்சம், வருடத்துக்கு தண்ணி தேவை, சாடிக்கு மூடி, குரலுக்கு இனிமை, உரலுக்கு விளக்க, பெண்களுக்கு பருவம், பேதை பெருமை மங்கை படத்தை அறிவை தெரிய பேரும் சொல்லக்கூடிய 7 வகை பருவம் தாங்கள் அடைந்திருப்பது. மூன்றாவது பருவம் மங்கை பருவம் 13 வயசு. அப்பேற்பட்ட பருவ மங்கையே உன்னுடைய பருவத்தையும் உருவத்தையும் கண்டு ஒரு காலம் கண்டுமா, காலம் கண்டு அப்படிப்பட்ட ஆளு நல்ல பெருமையான வரியா, நல்லது ஒரு காலம் கண்டு காலம் கண்டா, காலம் கண்டு என்ன பண்ண போறீங்க நீங்க? கோமலவள்ளி அம்மாவுடைய அருளாசினால சிநேகவள்ளிக்கு நான் பார்த்தோம் அந்த மாப்பிள்ளை. அப்படியா? எப்படிப்பட்ட மாப்பிள்ளை, எப்படிப்பட்ட பெருமையான ஆளு மாப்பிள்ளை பத்திரிக்கை உனக்கு மட்டும் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை? இந்த மாதிரி மாப்பிள்ளை நீ பார்க்க முடியாது. எனக்கு மட்டும் மாப்பிள்ளை பார்க்கல, இல்ல உலகத்துக்குமே இதே வேலையா? ஒட்டுமொத்த பேருக்கு இல்ல, உன்னுடைய அழகையும் திறத்தையும் பகுத்தறியும் கண்டு உனக்கு மாப்பிள்ளை. அது உங்களுக்கு ரொம்ப சிரமம். ஏன்னு கேளுங்க, எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப சிரமம். ஏதா என்னுடைய அழகுக்கு இந்த உலகத்திலேயே மாப்பிள்ளை உண்டு. உலகத்துல இது வரைக்கும் மாப்பிள்ளை கிடையாது. உன் அழகுக்கு ஒப்பற்ற ஒரே அழகு சாத்தனி அழகு மட்டும்தான். இல்ல அந்த அழகு மிஞ்சக்கூடிய அழகு உன்னுடைய அழகு இருக்கிறது. அதனால எப்ப மாப்பிள்ளை சொல்றீங்க, எனக்கு மல்லிக்கு நான் கல்யாணம் அட விண்ணிலுள்ள முனிவரல்ல பார்த்தானோ, எனக்கு மல்லிக்கு நான் கல்யாணம் அட விண்ணிலுள்ள முனிவரல்ல பார்த்தானோ, முருகன் புகழ் போட்டுக்கிட்ட குமரம்மா முருகனைக்கே மறந்து கொண்டா வருமம்மா. ஓஹோ கல்யாணம்மா கல்யாணம், வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம், மல்லிக்கு கல்யாணம் உன்னிலுள்ள முனிவரத்தை பார்த்தானோ. உலக புகழ் போற்றுகின்ற முருகனத்தான் பாரமா முருகனையே மறந்து கொண்டா பார்க்க சிறக்கின்றானம்மா. உலக புகழ் போற்றுகின்ற முருகனத்தான் பாரமா முருகனையே மறந்து கொண்டா பார்க்க சிறக்கின்றானம்மா. சொக்கநாத வம்சமான முருகமா அதுடா, சொக்கநாத வம்சமான முருகமா முருகனையே மறந்து கொண்டா பெருமை வந்து சேருமா. பள்ளி மாதல் எடுத்து மறிக்கொழுத்து புவடுத்து, பள்ளி மாதல் எடுத்து மறிக்கொழுத்து புவடுத்து, மணிமலர் உனக்கு தானம்மா அத வள்ளியம்மா முருகத்தானே புருஷதானம்மா. பள்ளி மாதல் எடுத்து மறிக்கொழுந்து புவடுத்து, மணிமலர் உனக்கு தானம்மா அத வள்ளியம்மா மறந்தானே புருஷன் தானம்மா. காலங்கள் விரைந்து விட்டது. வேணா சொன்னாலும் முருகனோட புருஷன் கட்டிக்க கார்த்திகேயா, செந்தில் குமரன், சுவாமிநாதே, பழனிசாமி வேணாண்டியா, சந்தன குமாரி வேண்டாம், உக்கிரபாண்டி, ஜெயபாண்டி, ஒரு பாண்டி வேண்டாம், இடத்த கழி பண்ணுங்க. முதல்ல கேட்ட ஒப்பற்ற மாப்பிளை பார்த்து வந்தேன். நீ வேணா சொல்ல கருத்தானே அள்ளி பகாலும் இந்த அவனையோ தொடங்கிருப்பா செவி கொடுத்து சொல்லும் பார்த்த கேளப்பா. கொடுப்பது எங்கள் கோத்திரத்தின் கொட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்தின் முறையும் யாரை சொன்னாய்? கண்டு அந்த முருகப்பெருமான் 2 வழிகள் உன்னை திருட்டு பிரசவிக்கணும். இது பொறிப்பான பொருள் அல்ல, இது சத்தமான கட்டி இல்ல. வருகை உன் திருமணத்துக்கு எங்க இருந்தாலும் வரேன். போயிட்டுமா தங்கச்சாமி चलो चलो पंडरंगा गोविंदा गोपाला. எனக்கு கல்யாணம். என்ன அதாச்சி கல்யாணமா? தங்கச்சி. ஆமா 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 ராமதாசனே, அப்புறம் எனக்கு கல்யாணம். எல்லாம் சந்தோஷமா இருங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல இல்ல, கல்யாணத்துக்கு கல்யாணம்னா உங்களுக்கு நாங்க தான் சந்தோஷமா இருக்கோம். நீங்க கல்யாணம் பண்ணி போனா தானே அடுத்து நாங்க 4 பேரும் கல்யாணம் பண்ண முடியும். அப்படியா? ஆமா, ஐயனார் சித்தப்பாவுக்குலாம் இன்னும் குழந்தையாவே இருக்காரு இன்னும். ஆமா ஆமா. முருகா முருகா வர வேண்டும், முருகா வர வேண்டும், முருகா என் கரங்களை பற்ற வேண்டும் முருகா. ஹலோ ஹலோ, ஞானப்பழம் தின்ற உனக்கு மோனப்பழத்தின் மீது ஆசையா? ஹலோ,
சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகா சிவாய நமக ஓம் நம சிவாய நமக ஹரி ஓம் நம சிவாய நமக நம சிவாய நமக வர வேண்டும் நீல எழில்வடி வேளவண்டேலா போரில் வர வேண்டும் வர வேண்டும் வர பணிந்து கொண்டிருக்க நல்வரவை தருவார் ஆதி சிஷ்யாவது முதல் அசுரனுக்கும் தேவர்களுக்கும் மகிழ்வதன் காரணமாக அசோகரான சுக்கராச்சாரியார் சுரசியின் மாயை படைத்து அசுரங்களுக்கு சில நிலையிட்டார். அதன்படி சுரசியாப்பட்டவள் காலரி முழப்படி காசிவம் நிறுவங்குடி முதல் ஜாமத்தில் சுரகனையும் இரண்டாவது ஜாமத்தில் செங்கமோனையும் மூன்றாவது ஜாமத்தில் தாருகனையும் நான்காவது ஜாமத்தில் அஜமுக என்ற பணி பெற்றார்கள். அவர்களோ அரணைக்குள் தவம் புரிந்து அகோர வரங்கள் பெற்று விமல ஏக்கனை கருவத்து விண்ணவரை சிரமித்து பக்தர்களை விசித்து வந்தார்கள். இது இருந்த தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என தந்தை சிவருமானை கண்டு முறையிட சிவருமானோ கோலத்தால் நெட்டி கண் திறக்க நெட்டி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் கிளம்ப 6 தீப்பொறிகளையும் அக்கினி விலகப்பட்டவன் கரத்தில் தாங்கி வெப்பத்தின் சுவாலையை வந்து கங்கையிடம் ஒப்படைக்க கங்கையாப்பட்டவள் கையிலையில் உள்ள சரண மத்தியில இறக்க அதன்படி அருவருமாகி அனாதில் பலவாக ஒன்றாய் பிரம்மமாய் நின்று உலகமணியாக கருணிக்கல் மோகலாறு கருணம் கொண்டு ஒரு திரு முருகன் உதித்தால் உலகமைய என்பது போல் யாம் அவதரித்தோம். அப்படி அவதரித்து பக்தர்களையும் தேவர்களையும் இமிசப்படுத்திய சூரவன் அரக்கனை இருவராக பிளந்து ஒரு வாதி சேவர் கொடியாகவும் மற்றொரு வாதி மயிலாகவும் கொண்டு தேவ சேனா வட்டமும் பெற்று தெய்வீ யானை மணந்து என்னை நாடியில் மத்திய கருமானது கொண்டிருக்கின்றேன். அதோ வீராவனம் கேட்கின்றது. காரணம் யானை வர பின்னே
இனி ஓசியவர் முன்னே என்பதை போல நாரதர் வருகிறார் முன்னே அவருடைய கானம் வந்திருக்கிற முன்னே சற்றே கவனித்து பார்க்கலாம். தாங்கள் முன்பு வேலன் வேடன் விருத்தன் ஆகிய வேடத்தில் சிறப்புடன் நடிக்கவிருக்கும் மதிப்பிற்குரிய நடிப்பிசை வேந்தர் கீழராங்கியம் டி.ஏ. ஜெயபாண்டி அவர்களுக்கு வேளாண் கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. வருகை தந்த கலைஞர்களுக்கெல்லாம் பொன்னாடை எடுத்து மரியாதை செய்திட்ட மாபெரும் கிராமமாகிய வேளாண் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நடிகர் வணக்கத்தினை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதோ வந்து கொண்டிருக்கின்றார் வீராகர பிரியர். அங்கே ஆகிரம் சூரியடி தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாதிமயம் முருகன் எரிகோணம் இங்கும் மனம் வரப்பும் பாடகளில் அவன் நீராறு கரங்களில் தாமரதி அமுதம் கூட்டி வரும் புதுநிலைகள் அவை அலங்கரம் என்பார்கோர் புதுநிலைகள் அவை அலங்கரம் என்பார்கோர் புதுநிலைகள் சன்னிதானம் உயர் சாத்திமயம் முருகள் எரிகோளம் ஓ சாத்திமயம் முருகள் எரிகோளம் ஓ சாத்திமயம் குமரல் எரிகோளம். வருக 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 நாரத பிரம்மே வருக உங்களுடைய வருகை நல்வரவாறு கெட்டும் இருந்தாலும் தாங்கள் வந்தவுடனே என்ன கலகாசம் மேலும் பெறப்படுகின்றது. வந்தாரை வரவேற்பது நாடு என்பார்கள். ஆக தமிழருடைய பண்பாடு தமிழ் கடவுளாகிய தாந்தங்களை வரவேற்காமல் இருக்க முடியுமா? ஆக இந்த நேரத்தில் என எதிரியாக இருந்தாலும் வீடு தேடி சென்று விட்டால் சரி வாருங்கள் என்று வரவேற்பது தமிழை பண்பாடு. உபசரிக்கக்கூடிய மாண்பு குறைய கூடாது. ஆமா எதிரியவே வரவேற்க இருக்காங்க. நீங்க எனக்கு சொந்த மச்சினே அப்படி சொல்லுங்க. அதனால வரவேற்காமல் இருக்க முடியுமா? பெருமையான வரவேற்புகளை கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்கின்ற பொழுது இனிதான் சுரம் காண சிமேதையே இனிதான் சுரஞான மகரிசி
கண்மாலையர் சுரமான்கள் அனைவரும் நல்லவரே அகங்காரரின் குணம் கொள்கை அழித்திடும் வல்லவரே பெருமைக்குரிய கனி ஒன்றை கண்டேன் முருகா. கடியை கண்ட மாத்திரத்தில் கந்தனை திருப்பாதம் அணிந்து கடியின் மக தத்துவங்களை எடுத்து உரைப்பதற்கு அடியை நாடி வந்த முருகா. முருகா கடியடின்னு சொல்லிதான் கழகத்தை ஆரம்பிக்க வேண்டுமா? என்னமோ தெரியல முருகா. தங்களை பார்க்கும் பொழுதுதான் அடிகளுக்கு கிடைப்பது கனி மட்டும்தான். ஏற்கனவே கொண்டு வந்தீர்கள். சரி, கொண்டு வந்ததனால் கிடைத்தது ஒரு படை வீடு என்று கண்டு வந்ததனால் கிடைக்க போவது மற்றொரு படை வீடு காத்துக் கொண்டிருக்கிறது முருகா. கொண்டு வந்ததனாலே ஒரு வீடு, அதே கண்டு வந்தனாலே ஒரு வீடு அமைய இருக்கிறது. ஆமாங்க. என்று தாங்கள் ஒருவரை பார்க்கிற பொழுது சரி, தாங்கள் பார்த்திருக்கிற சாதாரண கனியா இருக்காது. கனியுடைய பெருமைகளை மகத்துவம் கொடுத்தக்கூடிய நாவால் எடுத்து கூறுங்கள். கேளுங்கள். எப்படிப்பட்ட கனி? மாங்கடிக்கும் தேன் கலரி பங்களிக்குமே ஒரு பூங்கடிகை கண்டு மனம் முறித்தேன் முருகா. முருகா முருகா முருகா. மான்கணுக்கும் தேங்கதலி பண்கணுக்கு மேல் இனிக்கும் அக்கறை ககிக்கணமே அக்கறை ககிக்கணமே கொய்யாமல் கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வாய் முருகா. முருகா முருகா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பலியே தாயடா உன்பலி கொள்விடடா. உன்பலி கொள்விடடா. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதது வல்லவள் வகுத்ததடா. வருவதை எதிர்கொள் சிவமயமாக தெரிகிறதே. சிவயோகோ வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே. சிந்தைகள் சிவயோகோ வருகிறதே. புவனங்களாலும் அண்ணா மலையே புவனங்களாலும் அண்ணாமலையே உனது விழிகளில் நானும் கொடுக்கிறேன். ஆடிடுமே அழகாடிடுமே மழையாலே கடன்கள் கடும் தோழி மாமொழி நாதா உள்ளந்தவன் தோழி. சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகின்றது. கனி எப்படி இருக்குதோ கனியுடைய பெருமைகளை செய்யோடு கேட்கின்ற பொழுது கேட்டுக்கொண்டே இருக்க கனியுடைய வரங்களை மேல சாக்கியங்களை கேட்கலாம். சாக்கியமில்லை முனியே சாக்கியமென்ன மொழியே
நாயகமே முடியே மார்க்கத்தில் கண்ட ஹரிதனை முட்டே நாயகமே முடியே 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 தரும் தீங்கரிகே முருகா முருகா சுபதரும் தீங்கரிகே நோக்கும் பொழுது ஐம்புலங்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதையில் புலங்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுது ஐம்புலங்களுக்கெல்லாம் சுபதரும் தீங்கரிகே கலிகே கலிகே பார்க்கக்கூடிய பார்வையில ஐம்புலங்களுக்கு சுவை தரும் அமிர்தா கண்ணால் காதா கேட்கலாம் நாசியா உதரலாம் நாவா சிக்கலாம் உள்ளத்தா நினைக்கலாம் ஆக ஐம்புலங்களுடைய கனியை நேரம் அந்த பச்சைகள் காகில் நேரம் மதை பற்றி பச்சைகள் நோடி நீரும் அதை பற்றி பச்சைகள் காகில் நேரம் மதை பற்றி பச்சை தேடாதோ வச்சிகள் பரந்தோடு மாதையால் வச்ச உடனே கல்வி கடிகின்றாலை பச்சைகளுக்கு பிரியும் என்ன காரணத்துக்காக பறந்து ஓடுகிறது ஏற்பட்ட கனி எட்டாவது விட்டிருக்கிறது அதை எட்டி பிடிக்க வேண்டும் ஆமாம், ஆமாம். என்ற காரணத்தினாலே எட்டாத கொம்பு எட்டாவது தம்பி எட்டாத கொம்பு இருக்கும் கனியை எப்படி கொய்திடலாம் எப்படி கொய்திடலாம் எட்டு மலைக்கிற கொம்பு தலை பற்றி எட்டு மணிக்கு எனக்கு கொம்பு உண்டு இதெல்லாம் பார்க்கிற போது தாங்கள் கண்டு வந்தது கனி அல்ல முருகா அப்புறம்? கனிவத்திர கண்ணியை தான் கண்டு வந்தேன் பொம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை தாங்க முருகா ஆதிகளை கொடுத்த வாக்கு பாதியில நிக்குதுல நீதி வாக்கு நிறைவேற்ற வேண்டும் சேதி கட்டு பூர்த்தி செய்யணும் அமுதவள்ளி சுந்தரவள்ளி சொல்லக்கூடிய ஆமுருகா. இரண்டு பெண்களுக்கான வரவழைத்த பிரகாரம் அமுதவள்ளி சொல்லக்கூடியவளை தெய்வ யார் என்ற பேரோடு நீங்க எல்லாம் சேர்ந்து ஆமா. திருப்பரங்குன்றத்துல பரிசா கொடுத்தீங்க பரிசா கொடுத்த பெருமை சத்தம் வழியை பார்த்தது பாத்தீங்களா பார்த்தேன் பேசுனீங்களா பேசுறேன் என்னுடைய பெருமையை எடுத்து சொன்னீங்களா ஒண்ணு விடாம அத்தனை எடுத்து சொல்லு ஒரு என்னமா உனக்கு புருஷன் ஒண்ணு சொன்னனே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு உங்களை கொண்டு உயரத்துல வச்சிருப்பாளே அந்த நினைப்பெல்லாம் உள்ள இருக்கு சரி. ஆனா வெளியில காட்டிக்கிற மாட்டான் அப்படியா முருகா இப்ப என்ன சொல்ற உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவா உறவு கனவாம வேண்டுமார்கள் உள்ளத்துல வரைக்கும் நினைக்கிறா உதட்டுல நடிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்ப பிடிக்கல என்றாளா ஏழாம்ன்ற ஒரு பிடிவாத நடிப்பு அப்படியா அதுக்காக உள்ளத்திலே நினைக்கின்றார் ஆமுருகா. உதட்டளவிலே வெறுக்கின்றார் அப்படிதான் இருக்கா? ஆக மொத்தத்துல நடிக்கிறார் நடிச்சுக்கிட்டு இருக்கா முருகா உங்களுக்கு தான் நடிக்க தெரியும்னா அப்புறம் நம்மளுக்கு வந்திருக்கான் போனா போயிட்டு போட சின்ன பிள்ளை அதானே. அவன் கொஞ்சம் சிநேகமான ஆளு இருந்து போட்டு விடுங்க சரி இப்ப என்ன செய்யணும்ன்றீங்க அண்ணவள் இருப்பது வேடுவகிடம் தாங்கள் வேடனாக சென்று திருமணத்தை புரியணும் அவ்வளவுதான் ஆக சாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு ஆமுருகா. வேடு குலத்தில் பிறந்த காரணத்தினாலே ஒரு வேடனாக சென்று அண்ணவளை வாதிட்டு கிடந்து ஆச்சரியேன் ஆமுருகா. கல்யாணம் தாங்கள் வர வேண்டும் நான் பாத்துக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வருகின்ற பொழுது உங்களுக்காக என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படி இல்லையா இன்னைக்கு எதுனாலும் அது இல்லாம இல்ல சரி இல்ல சில பேர் எதிர்பார்க்கறது ஒண்ணா இருக்கும் இல்ல ஒண்ணா இருக்கும். நான் சொல்றது வேற என்ன அவருக்கு கொஞ்சம் கோவம் விட்டுட்டு ரெண்டு பேரும் தான் அங்கிட்டு ஒருத்தன் இங்கிட்டு ஒருத்தன் இல்ல முருகா வாங்கி கொடுத்ததே பெட்டிக்காரதேன் அது சரி அப்படி சொல்லி ஏன்டா வாங்கி கொடுத்தோம்னு நல்லது கெட்டது எதுனாலும் அது இல்லாம இல்ல முருகா பிறந்தாலும் கேட்கிறியான் செத்தாலும் கேட்கிறியான் கண்டிப்பா கண்டிப்பா பிறந்தா கவனிக்கலான்றான் செத்தா அப்புறம் தூக்கி போடுறதுன்றியான் ஆமா மச்சினே நீங்க உண்டு உண்டு எனக்கு கல்யாணம் சரி. வருகிற பொழுது எனக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க ஒருத்தருக்காக இவருக்கு யார்ட்டையும் கேட்காதாலு ஆமையா. உங்களுக்கு மட்டும் எதை கொடுத்தாலும் முழுமையா கொடுக்கணும் ஏன்னா முழுமையா கொடுத்தா நாங்க பெரிய குடும்பம் யார் யார் என்னென்ன கேட்டு வர்றாங்களோ இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுக்கக்கூடிய குடும்பம் ஆனா உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன் அதனால பெருமாறி உங்களுக்காக ஆ. யாருக்கும் தெரியாம கொஞ்சம் சிரமப்பட்டு மறைச்சு மறைச்சு ஒளிச்சு ஒளிச்சு ஒரு 3 ஒண்டாந்து கொடுக்குறேன் வேற எங்கிட்டு சொல்லிவிடாதீங்க
முருகா புல்லு வாங்கி கொடுத்தாலே பேசாம பொத்திட்டு உட்காந்துருக்கு. ஏன்னா அவங்க வாங்கி என்ன சொல்றாங்களே என்ன மூணுலாம் யாருக்கு பத்த? மூணுலதான் ஆரம்பிக்குது முடிவுல இன்னமும் அந்த மூணுலையும் பங்கு கேட்டுக்கிறதுக்கு உட்காந்துருக்கீங்க முருகா. மூணுல ஆரம்பிச்சு சரி கடைசியில கையில கரண்டிட்ட சுடி வாங்கின ஆள்லாம் இருக்கு. அது சார் பொண்டிக்காளி வேஷம் போட்டு இப்பதான் நீங்க நல்லா தாக்குற மாதிரி தெரியும். ஒண்ணு வருத்தப்படாதீங்க. அதனால மூணு அப்படின்னா என்ன பண்ண சொல்றீங்க? நீ வருத்தப்படாதீங்க. அப்படி ஒரு சூடு வாங்கினா நம்ம நத்தம் காலியை போய் கும்பிட்டுக்குறோம். ஆமா போயிட்டு வாங்க. ஆமா சரி அப்ப வரட்டுமா? வாங்க 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 வாங்க. அதனால மாமா படம் மத்தியில நாளைக்கு சேனலாம் பண்ணுவாங்க. பணம் பந்திகளே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. பணம் பந்திகளே குணம் குப்பையிலே ஒன்னும் தெரியா நாடு படம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாடும் தப்பாதே. ஒன்னும் தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே அதை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாடும் தப்பாதே. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணமில்லாத ஆதை, என்ன அறிவு இருந்துட்டாலும் பணமில்லாத ஆளை உலகம் இந்த நாடும் மனிதனாக மதிக்க மாட்டாரே. பணம் பந்திகளே குணகுப்பையிலே பார்த்து அறிந்த நடக்காதவன் மனிதனில்லை, இதற்கும் மனிதனில்லை. புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் கடும் உண்மைத்தான். ஆளையாளும் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் கடும் உண்மைத்தான். கேள்மை நிலை வந்தால் பேசவாரும் இல்லை, ஏழ்மெடிலை வந்தால் சொந்த வந்த இல்லை. ஆதல் என்னை பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணபந்திகளே குணகுப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லை, கிடைக்கும் மனிதனில்லை. பணம் பந்தியிலே குணகுப்பையிலே உயர்ந்த நிலைகளைந்தோ நிறைய பெயர்கள் உண்டு, உனது நிலை தாண்ட பின்பு ஒதுங்குவார்கள் கண்கள், உனதினிலே தாண்ட பின்பு ஒதுங்குவார்கள் மண்ணாயவன் அடுத்து நீயும் துணிவுமே கொண்டு, மண்ணால் அதுக்கு மதிப்பினே துணிவுமே கொண்டு பாலி மேலும் உயர்ந்து பாடுபட்டா வெற்றியில் மூண்டு. பணமந்திகளே குணங்குப்பையிலே இதை காத்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லை, கிடைக்கும் மனிதனில்லை. பணமந்திகளே குணங்குப்பையிலே. இந்த பொன்னான மேடையில் அடியனுக்கு அன்பு கரமிட்டி ஆதரவு கொடுத்த எங்கள் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்கள் சுற்றுவட்டார நாடகக்கலா ரசிகர் மக்கள் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் ஊடகத்தின் வாயிலாக நிகழ்ச்சியை உருவாங்கக்கூடிய அருமை என்னார் மாயக்குளம் மாதவன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை உறுத்தாக்கி கொண்டு அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எங்கள் செய்யாமலத்தைச் சேர்ந்த அருமை மாமா ராமஸ் அவர்கள் சார்பும் இந்த ஒட்டுமொத்த நாடகத்தினுடைய சிறப்பையும் போட்டி போடக்கூடிய மாவீர ரசிக பெருமக்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ஒளிபெருக்கி நிலையத்தவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி தமிழக விருது பெருமைக்குரியவர் இன்னைக்கு மட்டுமில்ல எல்லா காலகட்டத்திலையும் நம்ம மேடைக்கு வர கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம், நன்றி நன்றி. உங்கள் நண்பன் செம்மணிப்பட்டியை சேர்ந்த ஜெயபார்த்திவன் மற்றும் இணைய முழக்கம் சர்வ புதிகாளி அதனால சரவணவர்கள் நன்றி வணக்கம். போராளே பொண்ணு தாயி வாராதிருப்பானோ வண்ணமலர் கண்ணனவன் சேராதிருப்பானோ சித்திரப்பூ பாவை தண்ணி வாராதிருப்பானோ
கண்ணியவள் சேராதிருப்பாளோ என்னவனா மன்னவனே பக்கத்தில் பழம் இருப்பே ஆளோடு தேன் இருக்கு உண்ணாமல் தனிமையிலே உட்கார்ந்த மன்னனவன் உட்கார்ந்த மன்னன் ஆராதிருப்பாளோ பொன்னுமலர் கண்ணியவன் சேராதிருப்பாளோ என்னவனா மன்னவனே கல்வி என்று பள்ளி பத்து வந்த காதல் மகள் காதல் என்று பள்ளியே கதபடிக்கே வருவாளோ கதபடிக்கே வருவாளோ இரண்டும் மண்ணு வேண்டும் இறைவனிடம் கைப்பி நினைத்து வாழ உண்டு மறந்து வாழ உண்டு இரண்டு மண்ணு சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் நீ அடுத்த காயம் சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் நீ அடுத்த காயம் உடலில் என்றால் மருந்து போதும் உடலில் என்றால் மருந்து போதும் உள்ள பாவம் என்ன செய்யும் இரண்டு மனவே இரவும் பகலும் இரண்டாள் இன்பம் துன்பம் இரண்டாள் இரவும் பகலும் இரண்டாள் இன்பம் துன்பம் இரண்டாள் உறவும் பிரிவும் உறவு பிரிவு இரண்டாள் உள்ள ஒன்று போராதே இரண்டு மனமே கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி கடவுளை தண்டிக்க என்ன வழி இரண்டு மன வேண்டும் இறைவனிடத்தை நினைத்து வாழ உண்டு மறந்து வாழ உண்டு